அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைய நிகழ்ச்சி 1988 நினைவாற்றலும் வயதும். இதுதான் இன்னைக்கு நம்மளோட கலந்துரையாடல். பெரும்பாலும் நம்ம இந்த சப்ஜெக்டுக்காகனா பெரும்பாலும் நமக்கு ஒரு வயசாயிடுச்சுனாவே ஒரு 60 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஆனா இப்பெல்லாம் 40 வயசுலயே சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க, வயசாயிடுச்சு எங்களுக்கு, நினைவாற்றல் மறந்து போயிடாரு, அடிக்கடி மறந்து போயிட்டு 40 வயசுலயே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. 30 வயசானா இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்றாங்க, 60 வயசானா நல்லா சொல்றாங்க. வயசாயிடுச்சுல, ஏதாச்சும் மறந்துட்டேன்னு வச்சுங்களேன், வயசாயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையான கருத்தா அப்படின்றத பாக்குறதுக்கு தான் இன்னைக்கு இந்த கலந்துரையாடல். இப்போ மறந்து போறது மட்டும் நம்ம வயசாயிடுச்சுன்னு சொல்றோமே, நமக்கு எந்த அளவுக்கு நினைவாற்றல் இருக்குது அப்படின்றத நாம சோதிச்சோமா? மார்டின் செலிக்மேன் ஒரு பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படின்றத ஒன்று சொல்லியிருக்காரு. இது என்னன்னா, நம்ம சைக்காலஜி அப்படின்னாவே முன்னாடி எல்லாம் என்ன பேசுவோம்னா, டிப்ரெஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் எனக்கு எமோஷனல்லாம் நான் ஸ்ட்ராங் இல்லை, அப்புறம் எனக்கு மென்டல் டிசார்டரு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் சைக்காலஜி அப்படின்ற ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை உடைச்சாரு மார்டின் செலிக்மேன்றவர். என்ன உடைச்சாருன்னா, பாசிட்டிவ் சைக்காலஜினா அது இல்லை, நீங்க நினைக்கிறது தப்பு. சைக்காலஜி அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு நீங்க தெளிவா இருக்கீங்களா, இதெல்லாம் இல்லாத எந்த அளவுக்கு நீங்க தெளிவா இருக்கீங்க, மனதளவுல எந்த அளவுக்கு திடமா இருக்கீங்க, மனதளவுல ஸ்ட்ரெஸ் இல்லாத இருக்கிறீங்களா, டிப்ரெஷன் இல்லாத இருக்கீங்களா, அந்த வார்த்தையை மறந்துட்டு நல்லபடி சந்தோஷமா இருக்கீங்களா, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா, எப்பயுமே ஹாப்பியா இருக்கிறீங்களா? அப்ப எந்த அளவுக்கு நீங்க ஹாப்பியா இருக்கீங்க, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு கவனத்துல போக்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு மாறுதலான திங்கிங்கை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த இந்த எண்ண ஓட்டம் எனக்கு சின்ன வயசுலயே உண்டு. எப்பயுமே நான் சைக்காலஜி படிக்கும் போதுல இருந்து எனக்கு இந்த ஓட்டம் இருக்கு. எப்பயுமே சைக்காலஜின்னா நம்ம மென்டல் டிசார்டரை பத்தி பேசக்கூடாது, மென்டல் டிசபிலிட்டி பேசக்கூடாது. முதல்ல நம்மளோட சைக்காலஜினா என்னெல்லாம் இருக்கு, நம்மகிட்ட தெளிவான எமோஷன்ஸ் இருக்கா, அது தெளிவான புரிதல் இருக்கா, நம்ம ஏன் ஸ்ட்ரெஸ்ன்னு அதிகமா யூஸ் பண்றோம் வார்த்தையை, அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கு. அதே மாதிரிதான் நினைவாற்றல்ன்றது எப்பயுமே இருக்குது நமக்கு. ஒரு ஒரு வயசானாலும் சரி, நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா நினைவாற்றல் இருக்கோம் அப்படின்றது நமக்கே தெரியும். ஆனா அதை விட்டுட்டு ஏதாச்சும் ஒண்ணு மறந்துட்டா உடனே நாம என்ன நினைக்கிறோம், வயசாயிடுச்சு மறந்துடும். சின்ன வயசுல கூட மறந்தணும் இல்லையா? சின்ன வயசுல கூட மறந்து இருக்கிறோம், நடுத்தர வயசுல கூட மறந்து இருக்கிறோம். அப்பவும் நம்ம மறந்துட்ட பிறகு வயசாச்சு சொல்றது கிடையாது, ஏன்னா அப்ப சொல்ல முடியாது நம்மளால. சோ இந்த மறதின்றது இயல்பு அப்படின்றதுதான். அப்போ நம்மளுடைய நினைவாற்றல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்றது ஒரு சுய பரிசோதனையா கூட நம்ம இதை வச்சுக்கலாம், நமக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான். வயசாக ஆக நினைவாற்றல் அதிகமாகுதா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. இந்த கேள்வியும் நாம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அப்படின்றதுதான். அதுக்குதான் இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு போட்டேன் நானு. ஆனா இது முன்னாடியே திட்டமிட்டு போட்ட நிகழ்ச்சி அல்ல, திடீரென்று உதித்த சிந்தனை மனசுல இருந்தது, இன்னைக்கு எதை போடணும்னு தோணுச்சு, சரின்னு இன்னைக்கு இதை போட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எல்லாரையும் பார்க்கும்போது. ஒவ்வொருத்தரும் முதல்ல நம்ம எந்த அளவுக்கு நமக்கு நினைவாற்றல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, உறுதியா இருக்கிறோம் நினைவாற்றல்ல. மறக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை முறை மறக்கணுன்றதை விட்டுருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு நினைவுகள் நமக்கு தெளிவா இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நினைவுகளை வச்சிருக்கணும் அப்படின்றத அலசுவோம். உங்களோட நினைவாற்றலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு அபரிவிதமான நினைவாற்றல் இருக்குது உங்களுக்குன்றத நீங்க பகிர்ந்துக்கலாம். எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சுன்னு முடிஞ்சாலும் சொல்லலாம், சொல்லலைனாலும் பரவாயில்ல, கவலைப்படாங்க. அதனால நான் கேட்டாலும் சிலர் சொல்ல மாட்டாங்கன்றதுனால அந்த அந்த ஒரு உரிமையை கொடுக்குறேன். இதனால சொல்றவங்க சொல்லலாம், எனக்கு இவ்வளவு வயசாச்சு, ஆனா என்னோட மெமரி நான் எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கேன், ஏன்னா மறந்தது பத்தி எல்லாம் நம்ம பேசணும், எந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருக்கு, எந்த அளவுக்கு நான் சின்ன வயசுல இருக்கிறதெல்லாம் நான் நினைவு வச்சிருக்கேன், எனக்கு என்னோட பழகு நண்பர்களை நான் ஞாபகம் வச்சிருக்கேன், என்னோட சொந்தக்காரங்களோட ஞாபகம் வச்சிருக்கேன், அவங்களோட திறமையை பத்தி எல்லாம் எனக்கு இன்னைக்கும் நினைச்சா எனக்கு ஞாபகம் வருது, நல்லாவே ஞாபகம் வருது. பல விஷயங்கள் என்னால நினைச்சு பார்க்க முடியுது. இன்னைக்கு அந்த அளவுக்கு என்னோட மூளை ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்படி இன்னைக்கு இப்ப 3 வருஷம் கழிச்சு நம்ம பிரகாஷ் பங்கி சார் பாருங்க,
கேட்டு மட்டும் தான் அவர் அனுமதியும் கேட்டேன். ஸோ அது ஒரு சின்ன நினைவாட்டம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்ம மனசுல பதிஞ்சிருக்காங்க, அவரும் அவங்க பிரதரும் கேட்டேன் நான். அப்போ அந்த அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலை எல்லாருக்குமே நடக்கும், எல்லாருக்குமே தெரியும். அதுதான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல வந்து நாராயணமூர்த்தி சார் நேரம் ஆயிடுச்சு போகணுன்றதுனால வேற நல்ல சாரை பேச சொல்லும், அப்புறம் ஒவ்வொருத்தரா பேசலாம். வாங்க சார், நாராயணமூர்த்தி சார் பேசலாம். சார், நினைவாற்றல் வந்து போகுதுதான். பழைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அப்படியே இருக்கு, அது வந்து போகல. இப்போ இருக்கிறது ஒன்று ரெண்டு போகுது. பட் ஆனால் என்னுடைய அபிப்பிராயத்தில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணலை, போகுதா இல்லையா அப்படிங்கிறத விட அதை எப்படி நம்ம மேம்படுத்திக்கலாங்கிறத நான் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஐ என்கேஜ் மை செல்ஃப். அதாவது ஒன்று நம்ம செய்கிற வேலையில், இன்னொன்று நம்ம லைஃப் ஸ்டைலில் எதெல்லாம் செய்கிறோம். இப்போ யோகாவும் ஞாபகப்படுத்தி செய்கிறது தான் பல விஷயங்கள். அப்புறம் வந்து கணக்கில் வந்து இப்போ நான் வந்து புதுசாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது மேஜிக் ஸ்கொயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. 4x4 வந்து நீ எந்த நம்பர் கொடுத்தாலும் ஐ கேன் கிரியேட் ஏ மேஜிக் ஸ்கொயர். அதை வந்து ஒரு நாளைக்கு 1லேருந்து 10க்குள்ளே ஏதாவது ஒன்று நான் ஒரு 10 டைம்ஸாவது போட்டுறேன் நான். இப்போ அதை பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நான். எனக்கு தெரிஞ்ச நினைவாற்றல் வந்து நம்ம கான்ஷியஸாக இருந்தால் நினைவாற்றல் வந்து நிச்சயமாக இருக்கும். நம்ம கான்ஷியஸாக இருக்கிறது கிடையாது. இப்போ சப்போஸ் இந்த சாவி விட்டுட்டு போகிறோம், மொபைல் விட்டுட்டு போகிறோம், பர்ஸை விட்டுட்டு போகிறோம், கீழே காருக்கு போனதுக்கப்புறம் ஐயோ மொபைல் எடுக்கலை அப்படின்னு, இல்லை ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் மொபைல் எடுக்கலை, இதெல்லாம் ஞாபகம் வருது. என்னென்னா நம்ம கான்ஷியஸ்னஸில் 100% அவேராக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது போகாது. நம்ம 100% அவேராக இல்லாதனால தான் அது மாதிரி மறந்துட்டு போகிறவங்க ஒழிய மறதியினால மறந்துட்டு போகலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு நினைவில் நம்ம போகிறோம், அதை மறந்துடுவோம். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் ஞாபகம் விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரளவுக்கு நம்ம அவேராக பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து மறந்து போயிட்டு தான் இருக்கு. அதை வந்து எனக்கு அது மாதிரி சீரியஸாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து சில ஆக்டிவிட்டீஸில் என்னை ஈடுபடுத்திட்டு இருக்கேன் நான் டெய்லி. அதை நம்ம வந்து குறிப்பாக அந்த நம்பர்ஸில் வந்து விளையாடுறது, மேஜிக்கு, அப்புறம் நம்ம இங்கிலீஷ் நான் டெய்லி போடுறேன் பாருங்க, அது இதெல்லாம் ஈடுபட்டு, இதெல்லாம் வந்து என்னுடைய சுயநலத்துக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலாக. இதை வந்து நம்ம நினைட்டு வந்து தக்க வச்சுக்கலாம். அது போகுதா இல்லையாங்கிறத விட தக்க வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து சில விஷயங்கள் விட்டுட்டேன் அப்படின்னா நினைவாற்றல் போகுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் நான் மறந்துட்டேன்னு வச்சுங்களேன், அது இன்னும் ஒரு 15-20 நாள் கழிச்சு நம்ம நினைவுபடுத்தும் போது டக்குன்னு வந்து அதை ரிட்ரீவ் பண்ண முடியல. அது வந்து இருக்கு, அந்த அந்த மறதிங்கிறது இருக்கு. அதை வந்து தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான். கூடிய மட்டும் இப்போ இது வந்து கொஞ்சம் சீனியர்ஸ் பேசுறதா, இன்னும் என்னை விட சீனியர் இருக்காரு. எனக்கு வந்து ஐ எம் 71. ஓகே, இருந்தாலும் வந்து ஐ எம் பெட்டர் தென் மெனி, அதில் தெர் இஸ் நோ டவுட்டு. அதை வி ஹவ் டு கெட் இட் சஸ்டைன்டு அப்படின்னு தான் நான் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நான். பார்க்கலாம். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு நல்ல, அதாவது தொடக்கமே ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தீங்க. நல்ல ஒரு பயிற்சி இருக்குதுன்னு சொன்னீங்க. ஒவ்வொருத்தர் பயிற்சி இருக்குது, பயிற்சி இல்லாதே கூட இருக்கு. நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கான்சியஸோட சுய நினைவோட சில விஷயங்களை பண்ணும்போது அது நிச்சயமா மறக்காத இருக்கும். அதுக்கு உண்டான பல விஷயங்கள் இருக்குது. நம்ம பல நேரத்துல மறக்கக்கூடாதுன்ற இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம, ஒரு பொருள்னா இப்ப கார் கீனா அங்கதான் இருக்கணும், இது நம்ம ஷூனா இங்கதான் இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கப்ப என்னைக்குமே மறக்காது. அது அந்த பழக்கம் மாத்தி மாத்தி வைக்கும் போதுதான் அவன் மாறும். சிவகுமார் சார் பேசுறீங்களா? அடுத்தது மைக் ஆன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொன்னீங்களா? வணக்கம். நீங்க பேசுங்க. சிவகுமார் சார் தான் பேசுறேன், நீங்க பேசுங்க சார். வணக்கம் வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல டாபிக். ஐ எம் இன் 79. இன்னும் ஒரு மார்ச் வந்தா 80. I can say my aging is good or better. I can say, I very confidently say I am aging in a most better way. டொனால்ட் ட்ரம்ப்பும் எங்க தான், அவரு அமெரிக்காவில் உலகத்தையே ஆரம்பிட்டு இருக்காரு. ஸோ மெமரி எனக்கு வந்து பெரிய லாஸே இல்லை, இது வரைக்கும் பெருசாவே இல்லை. எல்லாமே
எது வேணா சொல்ல முடியும். சின்ன வயசுல இருந்து அப்கோர்ஸ் 8ஆம் கிளாஸ் படிச்சதுக்கு முன்னாடி எல்லாம் ஞாபகம் இல்லை. 8, 9, 10ல இருந்து காலேஜ் டேஸ், அப்புறம் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் எல்லாம் பசங்க, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நினைவு. சின்ன சின்ன இப்பதான் நான் ஏஜ் அந்த நல்லதை நல்லாக நடந்துட்டு சொல்றேன். ஆனா போன வாரம் எப்பவுமே போற போஸ்ட் ஆஃபீஸ் சொல்ல முடியாது, எப்பவாவது போற போஸ்ட் ஆஃபீஸுக்கு நான் 1 மணிக்கு கிளம்பி போறேன். எனக்கு அந்த ரோடு கண்டுபிடிக்கணும். ஐ கிராஸ் தட் ரோட் அண்ட் கோயிங் டுவர்ட் ஆர்கர். அப்புறம் தான் யாரையும் கேட்க வேண்டியதா போச்சு. அந்த பக்கத்திலேயே ரவுண்ட் அடிச்சிருந்த எனக்கு என்னுடைய ஏரியாவில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் கூட்டத்துக்கு தான் போறேன். கொஞ்சம் அடிக்கடி போகாதனால நினைவு தட்டி. அதே போல பேங்க் பாஸ்வேர்டு ஐடியெல்லாம் ஐ ஹேவ் குட் வெல். ஐடியெல்லாம் மறக்க மாட்டேன். பாஸ்வேர்டு மட்டும் 1 இயருக்கு ஒரு ஏதாவது மாற்றிட்டே இருப்பதுனால அதே மெமரியிலே வச்சுக்குவேன். கனரா பேங்க் இருக்கு, ஸ்டேட் பேங்க் இருக்கு, இந்தியன் பேங்க் 3 தான், ஐசிஐசி எல்லாமே மெமரியில் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் போன வாரத்துல பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றப்போ நோட் பண்ண மறந்துட்டேன். அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. அதெல்லாம் பேங்க் போய் 620 ஸ்டேட் பேங்க் இருக்கு அப்படின்னா கேட்கறது இல்லை. கனரா பேங்க் இருப்பாங்க 6 மாசத்துக்கு ஒரு முறை பாஸ்வேர்டு மாற்றிட்டே சொல்றாங்க. அப்படி மாற்ற சொன்னப்போ அது நோட் பண்ண மறந்துட்டேன். எனக்கு டிரான்சாக்சன் பண்ண முடியல. வென்ட் டு பேங்க் அண்ட் கம்ப்ளைண்ட் பண்ண இருக்கு, என்ன ஃப்ராட் ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ் தான் அந்த லாஸ்ட் வருஷம் தவிர ஐ எம் குட் அட் மை எல்லாமே எல்லா நினைவுகளும் 10 மணி நிறைந்த நினைவுகள்லாம் வச்சுட்டேன். நண்பர்கள் தான் வயதானதுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு பார்க்குறப்ப அடையாளம் தெரியாம கொஞ்சம் பேர் மறந்து போயிட்டே தவிர மற்றபடி வெரி குட் அட் வைஃபுக்கு தான் ஆஃப்லைன் இன்னைக்கு என்ன கிழமை கேட்டிருக்காங்க. எவ்ரி டைம் எவ்ரி டே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே அடிக்கடி கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும். ஷீ இஸ் ஆல்சோ 77. கொஞ்சம் அவனுக்கு மெமரி லாஸ் வந்துட்டு எல்லாமே நான் தான் அவனுக்கு. ஸோ ஐ எம் குட் அட் இன் மை ஏஜ். என்னுடைய ஏஜ் ப்ராசஸ்ல இந்த மெமரி கரெக்டா நிறைய எனி ஆக்டிவிட்டி ஐ கீப் சம் பேப்பர் எடுத்து படிச்சுப்பேன். ஜூனியர் விடன் ரிப்போர்ட்டரு இதெல்லாம் பாலிடிக்ஸ் பார்த்துட்டே இருப்பேன். அந்த சுடுக்கோ எடுக்கிறத பார்த்துருந்தேன். அதுக்கு டைம் எல்லாம் இல்லை. ஐ எம் குட் அட் மை மெமரி அட் மை ஏஜ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒரு கேள்வி உங்ககிட்ட. சொல்லுங்க. உங்க வீட்டுல எது எது எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாமே நினைவுல இருக்குல்ல? கண்டிப்பா. சரி, ஓகே. உங்களோட ரெகுலர் ரொட்டீன் என்னென்ன நீங்க செய்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்ல? கண்டிப்பா ரெகுலரா இருக்குங்க. ரெகுலரா நீங்க செய்யற விஷயங்கள் ஞாபகம் இருக்குது இல்ல? மை ரொட்டீன் will be I keep up my routine. சரிங்க சரிங்க. உங்க சொந்தக்காரங்க பேரெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்களா? சொந்தக்காரங்க மறக்கவே மாட்டேன், பேர் மறக்க மாட்டேன். நண்பர்கள் தான் கூட ஒர்க் பண்ண நண்பர்களுடைய பேர் தான் மறந்துடுறேன். ஆள் அடையாளம் தெரியறது இல்லை. அது இயல்பு சார். ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கலன்னா ஒரு சிலர் மறந்துடுவோம். அது நானே மறந்துருக்கேன்னு வச்சுங்க. ஏற்கனவே சொல்லிருக்கேன். அடையாளம் தெரியறது அந்த மாதிரி எல்லாமே ரெகுலர் இன் மை ரொட்டீன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி சார். படிக்கிறப்ப புத்தகம் ஒரு இதாக சின்ன புதுமை பத்தின கதையோ இல்ல ஆமுத்துலியோ கதையோ ஒரு பக்கம் 2 பக்கம் படிச்சுதான் சொல்லுவேன். நீங்க கதை படிச்சுட்டே கதையை சொல்றீங்களா? அப்புறம் என்ன? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. பிரகாஷ் சார் பேசுறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு 3 minutes to 5 minutes பேசுறேன் சார். ரொம்ப நேரம் வேண்டாம். என்ன சார்? புரியல. ஒரு 3 நிமிஷம் பேசுங்க. ஓகே சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்ஃபேக்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச உடனே சார் வந்து கோஆர்டினேட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன்சார்ஜ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம், அவர் பேரு சம்பத்தான்னு மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. அது அப்படியே இப்படியே கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி ஐ எம் 74. I find some difference sir in my ஒரு ரூமுக்கு போன இன்னொரு ரூமுக்கு போன உடனே எதுக்காக வந்தோங்கிற ஒரு ஃபார் லாஸ்ட் 1 year கிளாரிங் டிஃபரன்ஸ் ஐ ஃபைண்ட். எனக்கு பயமா இருக்கு.
அந்த மாதிரி நான் வந்து நல்ல ப்ரோக்ராம், இது கொஞ்சம் மேட்ச் ஆகுது நம்ம ஏஜுக்கு. அப்புறம் நான் இப்ப அனுபவிக்கிறது இதுதான், கொஞ்சம் மறந்துடுறேன். அதாவது டக்கு டக்கு டக்குன்னு மறந்து இப்ப ஞாபகம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீஃபன், கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டீஃபனுங்கிறது பேரை மறந்துடும். அந்த மாதிரி இருக்கு, அனுபவிக்கிறேன். மற்றபடி நான் கொஞ்சம் ஆக்டிவா தான் இருக்கேன். சுடோக்கு நானே எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால முடியல. அப்கோர்ஸ் நான் வந்து இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஸ்பீக் ட்ரெயினரா இருக்கேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரெயினரா. அதை வந்து டெலிபரேட்டா பண்ணிட்டு இருக்கேன், வித்தவுட் எனி சர்வீஸ் மாதிரி. அது எகெயின் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் செல்ஃபிஷ் மோட்டிவ் தான் அதுல, டு கீப் மை செல்ஃப் ஆக்குபைடு. அதுல நவுன், அட்ஜெக்டிவ், வர்பு, அப்புறம் யங்ஸ்டர்ஸோட மூவ் பண்றேன். அப்புறம் சினிமா பாட்டெல்லாம் கொஞ்சம் லிரிக்ஸ் எல்லாம் எழுதி பண்றேன். அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணி பாக்குறேன். இருந்தாலும் நான் மறந்துடுறேன். ஐ ஃபைண்ட் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் கெமிக்கல். பிரெயின்ல ஏதோ கெமிக்கல் எங்கிட்ட விளையாடுது. அது தெரியல அது என்ன மாதிரி இருக்குன்னு. பட் டெஃபினெட்லி ஐ மஸ்ட் அட்மிட், ஐ ஸ்டார்ட் ஃபர்கெட்டிங். 2 மினிட்ஸ்ல மறந்துடுவேன். ஸ்டீபன் வேற மேபி ஐ மீன் நாட் ஃபர்கெட், பட் மேபி ஐ ஃபர்கெட். நாளைக்கு கேட்டாங்கன்னா ஸ்டீபனா சம்பத்தாங்கிறது டவுட். இனிமே ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோக்ராம். Otherwise, I join whenever some program which attracts me, which suits me, like music program last time. அந்த லேடியோட பேர் ஞாபகம் வச்சுட்டே இருக்கேன். ஸ்டீபன் சார், உங்களுக்கு ஒரு டெஸ்ட். அது இவங்க QFR வருவாங்க இல்லையா, QFR, அது கூட. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு நீங்க நீங்க ரொம்ப மெமரி. நான் அந்த லேடி மெமரி இல்ல சார், அது ரெகுலரா உங்க வீடியோ பார்ப்போம், ரெகுலரா உங்களை பத்தி பேசுவோம். அதனால எனக்கு நினைவிலே இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. நானும் தான் ரெகுலரா பார்ப்பேன். பேர் ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி ப்ரோக்ராம் நான் ஜாயின் பண்ணுவேன். சார் டூயிங் ஒண்டர்ஃபுல் சர்வீஸ். With this, let me stop. But I find, again I repeat, sorry to repeat, I find some difference in my memory. சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி. தாராளமா கேட்கலாம் சார். நீங்க இப்ப இங்கிலீஷ்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. ஆமா சார். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கில வார்த்தைகள்லாம் நீங்க எதனா மறந்துருக்கீங்களா? இல்ல சார், மறக்கல. கிராமர் மறந்துருக்கா? இல்ல சார், நான் ரெகுலரா இல்ல சார், மறக்கிறது இல்ல. மறக்கல. அப்போ உங்களோட டெய்லி ரொட்டீன் மறக்கிறீங்களா? இல்ல சார், டெய்லி ரொட்டீன்ல மறக்கிறது இல்ல. டக்குன்னு பேர் மறந்துடும். ஒரு ஸ்வீட்டோட பேரு, சினிமாவோட பேர் மறந்துடுவேன், ஆக்டரோட பேர் மறந்துடுவேன். ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர், நம்ம ஜென்ரேஷனுக்கு எம்ஜிஆருங்கிறது மறக்கவே மாட்டோம். பட் எக்ஸாஜரேட்டிங், எம்ஜிஆர் பேர் கூட சமயத்துல மறந்துடுவேன். எம்ஜிஆருங்கிற வருது, அந்த மாதிரி ரொம்ப. மற்றபடி ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு மறக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, அது எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டு தான். அதெல்லாம் சரி, ஆனா மறக்கிறது இல்ல. சார் சொன்ன மாதிரி இப்ப இந்த பேங்க் பாஸ்புக் கழுத்து இருக்கிறாங்க, 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்து சொல்லிட்டு. சரி, உங்க வீட்டை விட்டு இறங்கி வெளியில போறீங்க. நீங்க வீட்டுல இருந்து வெளியில போறீங்க, ஒரு 10 நிமிஷம் தூரம் அப்படி நடந்து போயிட்டு வரீங்க. ரிட்டர்ன் வரும்போது கரெக்டா வந்துடுறீங்களா? அதெல்லாம் கரெக்டா வந்துடுறேன் சார். பயமுறுத்தாதீங்க, ரொம்பவே கரெக்டா வந்துடுவேன். கேள்வி என்னன்னா, ஏன் இதெல்லாம் நான் உங்களை கேக்குறேன்னா, உங்களுக்கு மெமரி பவர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங் தான், இருந்தாலும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். அதெல்லாம் ஒண்ணு. அதாவது நீங்க மத்ததெல்லாம் விஷயம், நீங்க ரெகுலரா செய்யற விஷயங்கள் மறக்கல என்ற பட்சத்துல உங்களோட மெமரி பவர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா எந்த விஷயமும் எல்லாருக்குமே வந்து ரிப்பீட்டடா நம்ம பண்ணிட்டே இருக்கிற விஷயங்கள் ஸ்ட்ராங்கா பதிஞ்சிடும். பண்ணாத விஷயங்கள் உங்களுக்கு கான்சியஸா வந்து டக்கு டக்குன்னு வராது. இது இயல்பு, உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே. இப்ப நான் கூட ஒருத்தர் உங்களை வந்து நான் உங்ககிட்ட பேசாதே, நீங்க வராதே, ஒரு மாசம் 2 மாசம் இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு பேர் எனக்கு சொல்லி ஞாபகம் இருந்தாலும் கரெக்டா வருது. இப்ப ஒரு சிலர் வருவாங்க. இப்ப ரமேஷ் சார் வந்திருக்காரு, அவர் போன ப்ரோக்ராம் வந்தாரு, ஆனா எனக்கு எப்போ வந்தாருன்னு தெரியாது, எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஆனா வந்தாருன்றது மட்டும் நினைவுல இருக்கு. எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாருன்றது எனக்கு நினைவு இல்லை. அதனாலதான் கேட்டேன், நாங்க இதுக்கு முன்னாடி வந்தீங்களான்ட்டு. அப்போ எனக்கு அது மறதினா கிடையாது. ஏன்னா அங்க வந்து நான் ரிப்பீட்டேஷன் கிடையாது எனக்கு, புரியுதுங்களா? அது வந்து மறதினா கிடையாது. இதெல்லாம் மறதின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம், அது இயல்பு. இது வரைக்கும் வரலையே இல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி நோட் இல்ல சார், இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் வந்திருக்கும், நீங்க அதை நோட் பண்ணி இருக்க மாட்டீங்க, அது பெருசா எடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. 72, 73ல வரல, இப்ப 74. இப்போ லாஸ்ட் 1 இயரா வந்திருக்கோம். நீங்க அது பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க நோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம பேசுவோம் மறுபடியும். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி. வேற யார் அடுத்தது? யார் பேசுறது? யார் பேச போறது அடுத்தது? சக்கரமணி சார் வாங்க. வணக்கம்.
வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு 74 நடக்குது இப்போ. எனக்கு 20 வயசு வரையிலும் என்ன நடந்ததுங்க ரொம்ப துல்லியமா நினைவு வருது. ரொம்ப சின்ன வயசுல இருந்து கருத்தறிஞ்ச நாள்ல இருந்து எல்லாமே நினைவுக்கு வருது. 20 வயதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சிலதெல்லாம் அப்படியே மறந்து, குறிப்பா பெயர்கள் தான் மறந்துருக்கு. ஐயோ, சொந்தக்கார பெயர் கூட, ஃப்ரெண்ட்ஸுங்க பெயர் மட்டும் இல்லை, சொந்தக்கார பெயர்லாம் கூட கொஞ்சம் ஸ்லைட்டா மறந்துருக்கும். யாராவது ஒருத்தரை வழியில் எங்கேயாவது சந்திக்கும் போது அவங்க வந்துட்டு வணக்கம்பா எப்படி இருக்கிறேன்னு கேட்டாங்கன்னா என்னால யாருதான் சிரிப்பேன், அவங்களோட நல்லா இருக்கிறேன்னு பேசணும்னு தவிர யாருன்றது என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். யாருன்னு எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி எங்க வீட்டுக்கு விருந்தினர் யாருன்னா வந்தாங்கன்னா திரு திருன்னு முடிப்பேன், அவங்கள வாங்க அப்படின்னு பேசுவேன். ஆனா யாருன்றது தான் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். உடனே எங்க அம்மா வந்து முந்திக்குவாங்க. எங்க அம்மாவுக்கு 94 வயசு ஆகுது. அவங்க வந்து முந்திக்கிட்டு வந்து முந்திக்கிட்டு வந்து அப்பா தெரியல மாமா, அவர் பேரை சொல்லி, அந்த மாமாவோட ஒய்ஃபு பாவங்க தெரியல, அவங்க புள்ள பாவங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா எடுத்து சொல்லுவோம். உடனே நான் அப்படியா, சரிம்மா சரிம்மான்னு சமாளிச்சுக்குவேன். மற்றபடி எனக்கு வந்து இந்த இப்ப நான் வந்து நான் எழுதுறதுக்கெல்லாம் எனக்கு ஒவ்வொருத்தர் சொன்ன மாதிரி ஒரு ப்ராக்டிஸ். என்ன ரிகலெக்ட் பண்றதுக்காகத்தான் நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறேன். எதையாவது எழுதிக்கிட்டு இருக்கேன். ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு கதை எழுதுறது, நிறைய எழுதுறதுல நான் அது காரணம் எனக்கு அதை ரிகலெக்ட் பண்ணணும், கொண்டு வரணும். இப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, நீங்க பழைய சரித்திர சான்றெல்லாம் இப்ப சொல்றீங்களே, பரவாயில்லையே ரொம்ப நினைவு வச்சுக்கிறீங்களேன்னு. எனக்கு எல்லா நினைவு வரல. அந்த இன்சிடென்ட் நினைவு வருது. அதுக்கப்புறம் நான் ரெஃபரன்ஸ்களை தேடுறேன். புத்தகத்துலையோ எதுலையோ போய் தேடி அதுக்கப்புறம் அதை கோர்வையாக்குறேன். அப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சி, பரவாயில்ல நமக்கு ஒரு பாட்டு நினைவுக்கு இருக்குது, அனதர் பாட்டு மறந்து போய்க்குது. அது ரெண்டுத்தையும் லிங்க் பண்றேன். இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டு வரி கட்டினது, வாட்டர் அது அதெல்லாம் கட்டின டெபாசிட் கட்டுறது, அதெல்லாம் அந்த பில்லுங்களை எங்கேயே வச்சுட்டேன். அது எனக்கு அவசியம் தேவை. ஒரு வாரமா தேடுறேன். வீடு முழுக்க நான் எங்க போய் எல்லாத்தையும் தேடி பார்த்து வெறுத்து போய் கடைசி கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் போயிட்டு டூப்ளிகேட் பில்லு ஒன்று வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட, அவர் தெரிஞ்ச நண்பர், அதனால உடனே பில்லை கொடுத்தாரு. அந்த டூப்ளிகேட் பில்லை வாங்கிட்டு வந்து, சில பேருக்கு வந்து இந்த கல்யாணம் அது இதெல்லாம் அன்பளிப்பு செய்யும் போது செய்துடுவேன். அதுக்கப்புறம் அதை மறந்துடுவேன். எவ்வளவு செய்தாலும் மறந்துடுவேன். என் மனைவி சொல்லுவாங்க, நீங்க திருப்பி செய்யணும், எவ்வளவு செய்தாலும் கூட இது கூட நினைவு இருக்காதான்னு. அதனால இப்ப அந்த பொறுப்பு அவங்க கிட்ட விட்டுட்டேன். இதெல்லாம் நீங்க தாமா பார்த்துக்கிட்டு. இது எனக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும். சம்டைம்ஸ் நான் கடவுளை ரொம்ப தேங்க் பண்ணுவேன். அதாவது சர்டன் திங்ஸை மறந்துடுறது ரொம்ப நல்லது. சிலது நம்மளோட மன வேற்றுமை பண்ணது அதெல்லாம் அந்த நிமிஷத்துக்கு ஒரு நாளைக்கு அதை பத்தி இருக்கும். அப்புறம் அதை மறந்துட்டதுனால ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். அது மறந்துட்டு நிம்மதி, அது என்னமோ சொன்னாங்க ஏதோ பண்ணாங்க அப்படின்ட்டு. மற்றபடி என்னை பொறுத்தவரை ரொம்ப நினைவாற்றல் ஆக்டிவா இருக்குது. சின்ன சின்னது அப்படியே விடுபட்டு போனது தான். மற்றபடி பெரிய இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போனாக்க எல்லாம் மறுபடியும் நினைவு, மறந்து போன சில நிகழ்ச்சிகள் தான். அந்த ஸ்பாட்டுக்கு போய் நின்னா என்னென்னமோ நினைவுலாம் வருது தொடர்ந்து. அந்த வகையில ஒன்றும் இல்லை சார், சிறப்பா இருக்குது. இதுவரையிலும் வந்துட்டு மகிழ்ச்சியோட இருக்கிற. ஒரு சிலது இந்த பிள்ளைகளுடைய டேட் ஆஃப் பர்த் மறந்துடும். இதெல்லாம் என் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா முந்தின நாள் எனக்கு மெசேஜ் போட்டுருவாங்க, அப்பா நாளைக்கு இவங்களுக்கு பர்த்டே வெட்டிங் டே அப்படின்னு என் டாக்டர் நினைவுபடுத்துருவாங்க. அடுத்து என் மனைவி அதே மாதிரி, என் டாக்டர் போட என் மனைவிக்கு தெரியாது, என் மனைவி வந்து சொல்லுவாங்க. ஆகவே எங்க வீட்டுல பெரும்பாலானவங்களுக்கு நல்ல நினைவாற்றல் இருக்குது. எனக்கு மேபி கொஞ்சம் சர்டன் திங்ஸ் மட்டும் மறந்தேன் சார். நன்றி சார். மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி நன்றி. உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு நினைவுல இருக்கா? இருக்கு சார். ஜூலை 15, 1952 எங்க ஆசிரியர் ஒரு டேட் ஆஃப் பர்த் எனக்கு கொடுத்தாரு. எனக்கு சொல்லியிருப்பேன். எங்க அப்பா அம்மா படிக்காதவங்கனால அவங்க டேட் ஆஃப் பர்த் எழுதி வைக்கல. ஸ்கூல்ல சேர்க்கிறப்போ ஆசிரியர் என்ன பண்ணாரு, காமராஜர் பிறந்த தினத்தையும் இவருக்கு நான் டேட் ஆஃப் பர்த்தா வச்சுறேன்னு சொல்லிட்டு, அதுதான் காமராஜர் பிறந்த தினம், என் பிறந்த தினம். அது சொல்லிட்டீங்க நீங்க, அது பிரச்சனை இல்ல. அந்த நினைவுல இருக்கு. ஓகே, பழைய பாட்டு எதனா ஒண்ணு முதல் வரி கேட்டா முழு பாட்டு ஞாபகம் வருமா?
இல்ல முக்காவாசி முழு பாட்டு பாட்டு ஞாபகம் வராது. பட் அந்த அதை வந்து அப்படியே ஆசைப்படுவேன். அந்த பாட்டு அந்த ஒரு வரி அது ஆசைப்படுவேன். கிட்டத்தட்ட அது. ஆமா சார். அப்ப அந்த இதெல்லாம் வரும். அப்ப அது உங்க நினைவுல இருந்தானே வருது. ஆமா சார், வருது வருது. அப்ப பிரெயின் கரெக்டா ஒர்க் பண்ணுது இல்ல? ஆமா சார், ஆமா. அப்ப அது வருது. கவலைப்படாதீங்க. அது வருது. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். ரமேஷ் சார் வாங்க. ஒரு 3 நிமிஷம் எல்லாருக்கும் ஒரு 3 நிமிஷம். ரமேஷ் சார் வாங்க. மிஸ்டர் ரமேஷ் இருக்கீங்களா? இருக்கேன் சார், பேசலாமா? 3 minutes சார். ஓகே சார், சரி, ஓகே சார், தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி. ஸோ மறதி பற்றி பேசிட்டு இருக்கோம். முதல்ல வந்து எனக்கு வயசு வந்து 60 வயசு 7 மாதம். நான் நெய்வேலி வெனல்சியில் ரிட்டையர் ஆனேன். இப்போ தான் மார்ச் மாதம் தான் ரிட்டையர் ஆனேன். ஸோ நான் அதுக்கு பிறகு ஒரு ஃப்ரீலான்ஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டினியூஸாக என்னை ஆக்குபைடாக வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து மறதி அப்படிங்கிறது வந்து பெருசாக இது வரைக்கும் பாதிப்பு வரல. பட் மறதி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மறதி எனக்கு நடந்ததுன்னா, என்எல்சியோட ஷேர் சர்டிஃபிகேட் ஒன்று வச்சுருந்தோம். அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை எங்கே வச்சேன்னே தெரியல. அதெல்லாம் அதுக்கு பிறகு அதை டூப்ளிகேட் அதுக்கிட்ட ஒரு 5000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கு பிறகு அதை வந்து டிமெட் அக்கௌண்ட் எடுத்துட்டு போனோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜென்ரலா ஒரு வேலையை நம்ம மைண்ட்ஃபுல்னஸா பண்றது, நீங்க சொன்ன மாதிரி கான்சியஸ் சொல்ற மாதிரி அந்த மைண்ட்ஃபுல்னஸா பண்றது, அதே சமயம் நமக்கு அவசியம் அக்கறை ஆர்வம் அப்படி இருந்ததுன்னா எதையுமே நம்ம மறக்க மாட்டோம். அதே மாதிரி அடிக்கடி தொடர்பு இருக்கணும். நம்ம ஃபோன் நம்பரை நம்ம டேட் ஆஃப் பர்த்தையும் ஏன் மறக்கிறது இல்லைன்னா, நம்ம ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல ஒரு 1 வீக்ல ஒரு தடவை எழுதிக்கிறோம், நமக்கு யாருக்காவது நம்பர் சொல்றோம். இப்போ நம்ம அப்படியே ஒரு ஒரு 6 மாசம் அதுலேருந்து தொடர்புல வெளியில வந்துட்டோம்னா கண்டிப்பா மறந்து போயிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இது என்னை பத்தின மறதி இது. ஆனா எனக்கு இப்ப கூட ஒரு ட்ரைனிங்காக நாளன்னைக்கு ஒரு செஷனுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு ஆங்கில வார்த்தை எனக்கு மறந்து போச்சு. உடனே ஒய்ஃப் கிட்ட தான் போவேன். எனக்கு ஏதாவது மறதி போனாலும் அவங்கள்ட்ட போவேன். அவங்க வந்து உடனே அது சொல்லுவாங்க. அந்த வேர்டை டக்குன்னு என்னால் ரீகலெக்ட். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் மெமரி. போன ஜென்மம்லாம் ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டீப் மெமரி ஜாஸ்தி. நான் ரொம்ப பெருசாக அந்த அளவுக்கு அக்யூட் வச்சுக்க முடியாது. ரொம்ப தேவையானது மட்டும் வச்சுக்கிறது. எங்கள் மதர் என் கூட தான் இருக்காங்க. ஷீ இஸ் 87 இயர்ஸ் எங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதம் பிறந்திருக்குன்னா அன்னைக்கு ஃபுல்லாக அரிச்சு எடுத்துருவாங்க. இந்த டெய்லி மந்த்லி ஷீட்டை திருப்பி கொடுறா திருப்பி கொடுறா திருப்பி கொடுறா. சாயங்காலம் 6 மணிக்கு டெய்லி ஷீட்டை கிடச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு மெமரி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. பட் என்னோட சொந்த கருத்து, மெமரிக்கும் ஏஜுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தான். தொடர்ந்து படிப்பவர்கள், லேர்னிங்ல இருப்பவங்களுக்கு மறதி அப்படிங்கிறது பிரச்சனை வராதுன்றது என்னோட நம்பிக்கை. அதே சமயம் முக்கியமான நிகழ்வுகள் அதெல்லாம் கூட நம்ம மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் நம்மளோட வெட்டிங் டே கூட மறந்து போயிடுவோம், ஒய்ஃபும் மறந்து போயிடுவாங்க ஞாபகப்படுத்துறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய நம்ம எல்லாத்தையுமே மொபைல் ஃபோன் இருக்கு. ஒரு அப்ளிகேஷன்ல அதில் கலாம் மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ல நம்ம இந்த டேட் ஆஃப் பர்த், வெட்டிங் டே, யார் யாருக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கணுமோ அந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டா இந்த மறதிங்கிற ரிஸ்க்லேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி சார் வாய்ப்பு. மகிழ்ச்சி சார், நன்றி. நான் வந்து உங்களோட நினைவாற்றல் எந்த அளவுக்கு இருக்குதுன்றத பத்தி தான் கேட்டேன். முதல் கேள்வி வந்து நினைவாற்றல் தான். நினைவாற்றலை பத்தி பேசுங்கன்னு சொன்னேன். அந்த மறதியை பத்தி பேசுறதை விட என்னோட நினைவாற்றல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பேசணும்னா, நம்ம எந்த அளவுக்கு நினைவாற்றல் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்றத வந்து நம்ம ரீகலெக்ட் பண்றோம். மறதியை பத்தி பேசணும்னா திருப்பி திருப்பி நீங்க அங்க போய் நுழையிறீங்க. உங்க பிரெயின் செல்ஸை வந்து நீங்க அங்க போய் கொண்டு போய் விடுறீங்க. நீங்க அது இல்ல, அது வேண்டாம். மறதியை பத்தி பேச வேண்டாம். மறதியை விட்டுடுவோம். நினைவாற்றலை பத்தி பேசுவோம். நினைவாற்றலை பத்தி ஒரு ஸ்ட்ராங்கா உங்களுக்கு 2 வார்த்தை சொல்லுங்க. ஏதாச்சும் 1 2 எதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு? கண்டிப்பா சார், கண்டிப்பா சொல்றேன். இப்பதான் நீங்க சொல்றதே நம்ம கான்சியஸா இது எதை நோக்கி போறோங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நினைவாற்றல் அப்படின்னாக்க ஒரு யாருக்காவது ஒரு கண்டிப்பாக ஃபோன் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமோட அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப ஷார்ப்பாக நினைவு வச்சுப்பேன். நான் நிறைய வச்சுட்டு கரெக்டாக பண்ணுவேன். ஒரு ஃபோன் நம்பர் எனக்கு வந்து செல்ஃபோன் நம்பர் ஒரு 50 நம்பர் எனக்கு மனப்பாடமாக தெரியும்.
ஒரு நண்பர்கள் நம்பரு அந்த மாதிரிலாம் வந்து என்ன ரீசன்னா ஒரு தடவை நான் டயல் பண்ணும்போதும் அதை ப்ராக்டிஸில் வந்து வாயில சொல்லிக்கிட்டு அதை எடுப்பேன். அது ஒரு தடவை படிச்சு பார்க்கறதுனால அது வருது. ஸோ அதெல்லாம் என்னுடைய நினைவாற்றலோட பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்க்குறேன் சார். தேங்க்யூ. நன்றி தேங்க்யூ ஃபார் வேல்யூ அடிஷன். நன்றி நன்றி சார், நன்றி. அடுத்து யார் பேச போறீங்க? வாங்க வாங்க ரேணு வாங்க. சார் வணக்கம். வணக்கம். சார் வந்து ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க இன்னைக்கு, ஸ்டீஃபன் சார். அதுல வந்துட்டு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க அவங்களுடைய நினைவாற்றல் பத்தி கூட இங்க பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 பேரை பத்தி தான் இங்க நான் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அவங்கள பார்த்து நான் நினைவாற்றலுங்கிறது வந்து எப்படி இப்ப என்னுடைய வயது எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆக ஆக அதை எப்படி நான் தக்க வச்சுக்கணுங்கிறது வந்து எனக்கு ஒரு புரிதலா தான் நான் இந்த விஷயத்த நான் பாக்குறேன். சாரதா நம்பி அரூரன் அம்மா அவர்களுக்கு வந்து இப்போ 79 வயது. அந்த அம்மா கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுனால அவங்களுடைய எந்த ஒரு பதிகம் எடுத்தாலும் அப்படியே மனப்பாடமா சொல்றாங்க எல்லாத்தையுமே. அந்த மாதிரி அவங்க எப்படி அவங்களால அப்படி சொல்ல முடியுது அப்படின்னும் போது அவங்க எப்பவுமே அந்த 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 ஒரு பிஸியாவே இருக்கிறாங்க. அதை பற்றின நினைப்பே இருந்துட்டே இருக்குது. ஏன்னா சென்னை கம்பன் கழகத்துடைய ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறதுனால அடுத்தடுத்து அவங்க பண்ண வேண்டிய விஷயங்களை பத்தி யோசிக்கிறதும், அதுக்கப்புறமா இங்க போய் நான் இதை பேசணும் அதை பேசணும் அப்படின்றதுல வந்துட்டு அவங்க எப்பவுமே ஒரு அந்த தாட்குள்ளேயே இருக்கிறது வந்து அவங்கள அந்த நிலைவாற்றலை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிற மாதிரி நான் பாக்குறேன். அதே மாதிரி திரு இசைக்கவி ரமணன் அவர்கள் 70 கடந்தவர் அவர். அப்போ அவரும் வந்து பாரதியார் பாடல்கள் மட்டும் அல்லாது அவருடைய அவரே இயக்கின கவிதைகள் எல்லாத்தையுமே எந்த இடத்துல ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தா கூட டக்குன்னு கவிதையோடைய நடு பக்கத்துல இருந்து அவரால் எடுத்து சொல்ல முடியுது அப்படின்னா அப்போ அவங்க வந்து அதே அந்த நினைப்புலயே அவங்க இருக்கிறதுனால அவங்களால அதை பண்ண முடியுது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அடுத்தது என்னுடைய தகப்பனார். எங்க அப்பாவுக்கு வந்து இப்போ 89 வயது ஆகுது. அப்போ எங்க அப்பா என்ன பண்றாருன்னா அவருக்கு நிறைய மறதி இருக்கிறது உண்மைதான். நான் அது வந்து அந்த மறதிங்கிறது அவருக்கு எந்த காலத்துக்கு அப்புறம் நான் பாக்குறேன் அப்படின்னா இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு நான் அந்த மறதியை நான் கவனிக்கிறேன். ஆனா வெயிட் அவுட் போனா திரும்பி வர முடியாது அந்த மாதிரியான நிலை இல்ல அப்பாக்கு. ஆனா சில விஷயம் அப்பா நான் சொன்னேனேப்பா அப்படின்னாக்கா அப்படியா சொன்னியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா சில விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப பழைய விஷயங்கள் நான் எனக்கு 2 வயசு இருக்கும்போது 3 வயசு இருக்கும்போது நடந்த விஷயங்கள் அப்பா ஞாபகம் வச்சிருக்காரு. ஆனா இப்போ இந்த சமீப காலமா நடந்தது ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடியான விஷயங்கள், அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் நம்ம இது செய்வோமே அப்படின்னா அப்படி செய்வோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். அதுக்கப்புறம் ஆமா ஆமா அப்படிங்கிற அதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா கொரோனா காலம் வரைக்கும் அப்பா வந்து பல அவர் டெலிபோன்ஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனதுனால பல கம்பெனிகளுக்கு வந்து இந்த இன்டர்காம் இதெல்லாத்தையும் அவர் வந்து கொஞ்சம் பிஸியாவே இருந்தாரு. நிறைய கம்பெனிஸ்க்கு அப்பா போய் வேலை பார்த்துட்டே இருந்தாரு. அவருடைய இந்த கொரோனா காலம் வரைக்குமே அப்பா வேலை பார்த்திருந்தாரு. என்டர்பிரைசஸ் சொல்லி அண்ணாநகர்ல இருக்கக்கூடிய கம்பெனிக்கு அவர் 80 வயது கடந்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து வேலையிலன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு நினைவாற்றல் நல்லாவே இருந்தது. இப்ப அப்பா ஆக்டிவா இருக்கிறாரு, வெளியில போறாரு, எல்லா வேலைகளையும் அவரே பாத்துக்கிட்டாலும் அந்த ஆக்டிவா இருக்கிறதுல அப்படின்னு ஒரு சொல்லிட்டதுனால அவருடைய மத்த விஷயங்கள் மட்டும் ஸ்தம்பிச்சதுனால அவருக்கு அந்த நினைவாற்றல் குறையிற மாதிரி நான் பாக்குறேன். நான் என் மனசுல எனக்கு எப்படி தோணுதுன்னா இந்த மற்ற 2 பேருக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த கம்பேரிசனை நான் பாக்குறேன். சோ நம்ம கொஞ்சம் முடங்கி இது போதும்னு நினைக்கும் போது அந்த நினைவாற்றல் குறைவதாகவும், இல்ல அடுத்து 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 அடுத்துன்னு செயல்பாடுகள் இருக்கிறதுல வந்து நினைவாற்றல் குறையறது இல்லைங்கிறத வந்து நான் என்னுடைய புரிதலா நான் பாக்குறேன். அததான் நான் இப்போ இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். இதுதான் வந்து நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டது. அப்போ நமக்கு அடுத்தடுத்துன்னு மூவ் பண்ணும் போது நிறைய விஷயங்களை நம்மளால நினைவு வச்சுக்க முடியும். எனக்கு கூட இப்ப நினைவாற்றல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்ன மாதிரி இல்ல. நான் கதை சொல்லிட்டே இருப்பேன், திடீர்னு வந்து அந்த கேரக்டர் பேர் எனக்கு மறக்குது. அப்போ நான் என்ன செய்யறேன்னா கேரக்டர் பேரை மறக்குது. நான் மறக்கிறத வந்துட்டு குறிப்பா ஒரு சில பேர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, நீங்க அந்த மறந்துட்டு தானே அதனாலதான் இப்படி சொன்னேங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்னும் அந்த 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 ரொட்டேஷன் இருந்துட்டே இருக்கணும், மைண்டுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு புரிதலுக்குள்ள நான் இப்ப வந்திருக்கேன். அந்த பிராக்டிஸ் நல்லா இருக்கு. எனக்கு வந்து ஒரு டாக்டர் எனக்கு கொடுத்த ஒரு டிப்ஸை வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 50 வயது கடந்த பிறகு
நிறைய விஷயங்களை வழக்கமாக நாம் வலது கை பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய வழக்கமான வேலைகளை இடது கையில் செய்ய வேண்டும். நான் இப்பெல்லாம் பிரஷ் பண்றது, காலையில பிரஷ் பண்றது வந்து நான் என்னோட இடது கையில தான் செய்யறேன். அதே மாதிரி ரொட்டீனா பண்ற பல விஷயங்களை நீங்க இடது கையில வந்து பண்ண ஆரம்பிங்க. அப்போ அந்த வலது இடது நான் இப்ப சும்மா பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் நான் என்ன செய்யறேன்னா, ஏதாவது கிறுக்கிறது, வரையறது, ஏதாவது எழுதுறதுலாம் இடது கையில பென் வச்சுட்டு நான் இந்த பக்கமா நான் எழுத ஆரம்பித்து இருக்கிறேன். அது உண்மையாவே நல்ல ஒரு பலனை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அதை நான் பிராக்டிஸ் தான் பண்ணியிருக்கேன். 50 வயது கடந்த பிறகு இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து எதை ஒண்ணுமே எனக்கு ரைட்ல வச்சுதானே நமக்கு பழக்கம், இப்ப லெஃப்ட்ல வச்சு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சோ அதே மாதிரி பின்னாடியே நடந்து போறது, வாக்கிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல நடக்கிற மாதிரி பின்னாடி நடக்க சொல்றோம். இந்த 2 டிப்ஸ் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ சார். உங்க ஃபாதருக்கு என்ன வயசு? உங்க ஃபாதருக்கு என்ன வயசு சார்? ஃபாதருக்கு வந்து 90 இயர்ஸ். அப்போ நீங்க வந்து உங்க ஃபாதரையும் நீங்க முன்னாடி சொன்ன இருவரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அவர் வந்து இந்த வயசும் ஆக்டிவ் இருக்காரு, வெளியில பாருப்ப அவரோட நினைவாற்றல் நல்ல நினைவாற்றலா தான் இருக்கு. அதனால வந்து அவர் மிகச்சிறந்த நினைவாற்றல, அது எந்த விதமான இல்லை. 90 இயர்ஸ்ல எல்லாமே செய்யறாருன்ற பட்சத்துல பாராட்டுக்குரிய மனிதர். கேட்டுதா? நான் பேசுறது கேட்டுதா? கேக்குது சார், இப்ப கேக்குது சார். ஓகே. அமுதா மேடம் இருக்கீங்களா? அமுதா மேடம் பேசுறீங்களா? வாங்க. இருக்கேன் சார். இல்ல எல்லாரும் பேசட்டும் சார். அப்ப ரைட், ஓகே. வேற யார் பேசுறது? ஆரம்பிங்க சார், வாங்க. இன்னும் யாராவது பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லேட்டா வந்து. கோபால் ரத்ன சார், உங்கள் நினைவாற்றல். அனைவருக்கும் வணக்கம் சார். சரியான தலைப்பு. இன்னைக்கு வந்து உலக மென்டல் ஹெல்த் டே அப்படின்னு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க WHO. ஸோ அதை ரிலேட்டடாக நாமளும் இந்த டாபிக் எடுத்து பேசுறது சிறப்பு. ஸோ ஜென்ரலாக இந்த நினைவாற்றல் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பென்சிலும் பிரெயினும் ஒன்றுன்னுவாங்க. ரெண்டுத்தையும் ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஷார்பன் பண்ணும்போது அதனுடைய யூசேஜ் நல்லா இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ நான் வந்து என்னுடைய பள்ளி காலத்தில் ஒரு சில நினைவுகள் இருக்குது. நிறைய நண்பருடைய பெயரெல்லாம் மறந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு ப்ராசஸ். அது நான் 2 பேரை வந்து இந்த நேரத்தில் நினைவு கொள்ள விரும்புகிறேன். ஒன்று வந்து 1997 ஜூலையில் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஐ வாஸ் அட்மிட்டட் இன் சிஎம்சி வெல்லூர். அந்த நேரத்துக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்தது. தென் ஐ கேம் அவுட். ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் கழித்து திரும்பியும் நான் அதே ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கன்சல்டேஷனுக்காக போகும்போது அந்த டாக்டர் கரெக்டாக என்னை ஞாபகம் வச்சுட்டு என்னுடைய பேர் டெசிக்னேஷனோட சொல்லி ரீகால் பண்ணது அன்பிலீவபிளாக இருந்தது. ஸோ அது ஒரு நிகழ்ச்சி. ரெண்டாவது அந்த 11 கவனகர் அப்படின்னு சொல்லிட்டு கனக சுப்புரத்தினம் அப்படின்னு ஒருத்தர் சென்னையில் இருந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாருங்க. ஒரு 18 விதமான ஒரு கேள்விகளை ஒரே நேரத்தில் எல்லாம் தொகுத்து அவர் அளித்தது வந்து பெரிய ஆச்சரியமா இருந்தது என்றளவுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மூளையினுடைய அளப்பரிய ஆற்றல் எல்லாரிடத்திலும் இருக்கு. ஒன்லி திங் பயன்படுத்துறவங்க அதை பயன்படுத்தி வெற்றி கொள்கிறார்கள் என்றது என்னுடைய கருத்து. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே, ரைட். அடுத்தது யார் பேசுறது? கோபால் ரத்னவேல் சார், வாங்க. வணக்கம். நான் பல விஷயங்களை பற்றி பேசணும்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஆனா நீங்க அதுக்கு ஒரு தடையை போட்டுட்டீங்க. மறதியை பற்றி பேசாதீங்க. அதைத்தான் பேச வேண்டி யோசிச்சேன். சரி, பரவாயில்ல. இல்ல, நான் இந்த வியந்து பார்க்கறது, அந்த நினைவாற்றலுக்கு வியந்து பார்க்கறது உங்களுக்கும் தெரியும், ஸ்டீஃபன் சாருக்கும் தெரியும். மைக்கேல் என்று சொல்லி ஒரு நண்பர் இருந்தவர். அவர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர். அவரிடத்துல நான் பல தடவைகள் இங்கே கன்னியாகுமரிக்கு போய் சந்திச்சும் இருக்கிறேன். அவர் இப்போ இறந்துட்டார். என்னோட வயசு தான். என்னுடைய வயசு இப்போ ஜனவரியில் 75 ஆகும். அப்ப அவருடைய நினைவாற்றல் நம்ப முடியாது. அவர் என்னென்றால் இப்போ திடீரென்று கவிதை எழுதுவார், நல்ல கவிதை எழுதுவார். இப்போ வந்து ஒரு கவிதையை இப்போ வீட்டுக்கு வருவாருன்னு வைப்போம், வந்துட்டு ஒரு யோசனையில் ஏதோ ஒரு நடக்கிற சம்பவத்தை இட்டு
அழகான கவிதைகள், நல்ல இலக்கணத்தோட கூடிய கவிதைகள், அந்த இலக்கணம் வரம்புக்குட்பட்ட கவிதைகள், அந்த வெண்பாக்கள் அதெல்லாம் அவருக்கு அத்துப்படி சும்மா கை போக்கும் எழுத அத அங்கதான் வந்து எழுதுவார். ஆனா பேந்தூர் அடுத்த நாளுக்கோ சந்திச்சு கதைக்கும் பொழுது அந்த 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 வெண்பாவை அந்த பாட்டை அப்படியே சொல்லுவார். நம்பவே முடியாது. அப்படி எத்தனையோ விஷயங்கள். இப்ப நான் முதலும் பேசி இருக்கிறேன். அவர் வந்து எங்களுடைய அவர் ஒரு கிறிஸ்தவர், ஆனால் மைக்கேல் அவர்கிட்ட வந்து எங்களுடைய சமயம் சம்பந்தமான, இந்து சமயம், சைவ சமயம் சம்பந்தமான எத்தனையோ விஷயங்களை எல்லாம் சொல்லுவார். அவர் என்றால் அவர் இசைக்கலைஞர், இலக்கிய அறிவாளர், எல்லாத்திலும் படிக்கிறது எல்லாத்தையும் அப்படியே தெரிஞ்சு வச்சிருக்கிறது, அப்படியே ஞாபகத்துல டேட்டுகள் அதுகள் எல்லாம் எங்களை சந்திக்கிறது, எங்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது டேட்டுகள் எல்லாம் சொல்லுவார். அவர் தவறிட்டார் இப்ப. அது பெரிய கவலையான விஷயம். நான் வியந்து பாராட்டுற அந்த நினைவாற்றல். என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, எனக்கு நினைவாற்றல்ன்றது அப்படி அது குறிப்பிட்டு கூறக்கூடிய மாதிரியான நினைவாற்றல் இல்லை. ஆனா பழைய நினைவுகள், எங்களுடைய சக்கரபாணி சார் சொன்ன மாதிரி பழைய நினைவுகள் எல்லாம் அப்படியே படம், அந்த ஆக்களந்த உருவம் கூடி அப்படி படமாக மனதிலே இருக்கு. ஆனா இப்ப கிட்டடியில சந்திச்ச ஆக்களந்த இதை பார்த்தால் சில பேற்ற பேரும் தெரியாது, சில பேற்ற உருவம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இதை போல நினைவாற்றலுக்கு நான் இன்னொரு ஆளை வியந்து பார்க்கிறது நடிகர் சிவகுமார். அந்த ராமாயணம் அது மட்டுமல்ல, வசனங்கள், பட வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க வீடியோக்கள்ல. என்ன மாதிரி அந்த பேசுவார் அவர். அப்பாப்பா, அது நம்பவே முடியாது. அப்படி ஒரு நினைவாற்றல் சிவகுமாருக்கு. அது அவரும் ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு நினைவாற்றல் உள்ள ஒரு திறமையானார். என்னுடைய அம்மா இருக்கிறா 90 வயசு, அப்ப 98 வயசு வர்ற இந்த போன ஆகஸ்ட்ல 98 வயசு முடிஞ்சது. அவங்க நினைவாற்றல் அறவே இல்லாம போயிட்டு, அறவே இல்லாம போனா பழைய கதைகள் எல்லாம் சொல்லுவா. ஆனா இப்ப சாப்பாடை கொடுத்துட்டு தங்கச்சியாக்கள் இருக்கணும், அவைகள் சாப்பாடை கொடுத்துட்டு கொஞ்சத்தால நான் விடுமுறையில ஒவ்வொரு மாசமும் அநேகமா ஊருக்கு போவேன். அப்ப சொல்லிக்க, தம்பி இங்க பார், எனக்கு காலம் தொடக்கம் பச்சை தண்ணி ஊடி தரையில வயிறெல்லாம் ஒட்டி போயிருக்கு. அது கொடுத்தா சாப்பாடு கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்கு, திரும்பவும் அது சாப்பாடு தர இல்லையாண்டு எல்லாம் பேசி கொண்டிருப்பான். அப்படியான நினைவாற்றல் குறைவு அவக்கு இருக்குது. ஆனா இப்ப என்னுடைய பிரதர்ல இருக்கிறார். அவர் என்னோட 3 வயசுக்கு தான் நிலைமை. இப்ப ஒரு 4 வருஷத்துக்கு முந்தைய டோட்டலி லாஸ்ட், எல்லாமே லாஸ்ட். இப்ப அவருக்கு ஒரே ஒரு மகள்லாம் இங்கே இருக்கிறா. அவ தனியை வச்சு சமாளிக்க இயலாது. அவ கொண்டே ஒரு எல்டர்ஸ் ஹோம்ல விட்டு அவங்களுக்கு பெரிய காசு கொடுத்து அவங்க பராமரித்து கொண்டு இருக்காங்க. வீட்டை வச்சு அவர் வீட்டை விட்டு வெளியில போனா திரும்பியும் வர மாட்டார். அப்படியான இடங்கள்ல இருக்கு. இப்ப நீங்கள் சில பேர், நான் அந்த நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றதை நான் ஒரு இதொன்று கேட்டேன். ஒவ்வொரு இந்த பொருட்களை வைத்துட்டு நாங்கள் அந்த இடத்துல தேடிக்கொண்டு திரிவோம். அந்த எங்க வச்சோம், இந்த மொபைல் போன், இந்த கண்ணாடி, இந்த 2 சாமானும் பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த மொபைல் போனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு சொன்னா, அது வேறொரு போன்ல இருந்து அடிச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த கண்ணாடிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த கண்ணாடிக்கும் அப்படி ஒரு சவுண்ட் சிஸ்டம் ஒன்று வச்சா என்ன, அப்படி என்னட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கண்ணாடி இருக்கு. அங்க பேந்து காணையில என்று தேடுறது, பேந்து திருப்பி வாங்குறது, பேந்து அதை கொண்டு வைக்கிறது, இப்படி அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான விஷயம். அப்ப அதுக்கு நான் ஒரு லெக்சர் ஒன்று கேட்டேன்னா, எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிளேஸ் அண்ட் அந்தந்த இடத்துல கொண்டு போய் அந்தந்த பொருளை வைக்க வேணும் நினைவா. ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த இடத்துல வைக்க வேணும்ன்றதை மறந்துடுறதே. அதை நாம இப்ப போறோம். இப்ப எனக்கு எங்க மகள் பக்கத்து ஒரு யூனிட் தான், நான் பக்கத்து யூனிட். அங்க போவேன். அங்க போயிட்டு அந்த போற இடம், இந்த மொபைலை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சிடுறது. அது போய் இங்காலும் வந்துடுது. ஆனா அப்ப அதை அங்க வைக்க கூடாதுன்னு தெரியும். அது எனக்கு தெரியும், நல்லா தெரியும். ஆனா வச்சிடுறது. அப்ப பேந்து இங்க வந்து பேந்து தேடுறது. அப்ப இப்படியான சில சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. ஆனா மறதியை பற்றி பேசுறேன்டா இன்னும் கொஞ்சம் கூட பேசலாம். ஆனா அதை பேசணும் அப்படின்னு நீங்க சொன்னபடியா நான் அதை விட்டுட்டேன். ரொம்ப நன்றி. நல்ல அருமையான நிகழ்ச்சி. எங்களை போன்ற ஆட்களுக்கு படித்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய, உற்சாகம் தரக்கூடிய பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க எல்லோரும். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் நான், உங்க கண்ணாடிக்கும் மொபைலுக்கும். சொல்லுங்க. ஒண்ணும் இல்லை, நீங்க சொன்னதுதான் இப்ப சொன்ன விஷயம் தான். நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ ஒரு 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 இடம், அதாவது இப்போ உங்க வீட்டுல எத்தனை ரூம் இருக்கோ, அந்த ரூம் இருக்குன்னா அந்தந்த ரூமுக்கு ஒரு பண்ணிக்க.
இப்ப நீங்க மகள் வீட்டுக்கு போறீங்கன்னா மகள் வீட்டுல நான் கண்ணாடி கட்டினா இங்கதான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் போட்டுங்க. போனை இங்கதான் வைக்கணும்னு ஒரு திட்டம் போட்டுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல உங்க வீட்லயே 4 ரூம் இருக்குன்னா 4 ரூம்ல நான் இந்த ரூம்ல போனா இந்த கண்ணாடி காட்டினா இங்கதான் வைப்பேன், இந்த மொபைல இங்கதான் வைப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு இடத்த நீங்க தீர்மானிச்சுட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அந்த பழக்கம் அங்க வந்துடும். நீங்க அங்கதான் வைக்கணும், அங்கதான் வச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. மறதின்றது கிடையாது. கரெக்டா போவீங்க, கரெக்டா எடுப்பீங்க. நீங்க சப்போஸ் எங்க வச்சிருந்தேன்னா நம்ம வைக்கிற இடம் தானே, போய் பாத்துக்கலாம் அப்படின்னு வந்துடும். அது மாதிரி பழகுங்க, கரெக்டா வந்துடும். அதைத்தான் நான் சொன்னேன். இப்ப போறது அப்படி செய்யக்கூடாது, இந்த இடத்துல அந்த அப்படி செட் பண்ணி இடமே இருக்கு எனக்கு, அந்த இடத்துல அந்த ரெக்குவயர்மெண்ட் நினைக்கிறது. ஆனா போன இடத்துல அதை யோசனை இல்லாம அப்படி கை போற இடத்துல வச்சிடுறது, அதுதான் தவறு. அங்கதான் அதனாலதான் மாறும் பல நேரங்கள்ல. அதுதான் ப்ராப்ளம். இல்லைன்னா பாக்கெட்ல வச்சு பழக்க, ஏதோ ஒரு இடத்துல வச்சு பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா மறக்காது. ஒன்றும் அது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம பண்ற தவறு தான் அது. மறதி இல்லை, நம்ம பண்ற தவறு தான் நம்ம மறக்கிறதுக்கு. மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. அடுத்து யார் பேசுறது? நான் பேசுறேன் சார். வாங்க சார். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நினைவாற்றத்தில் சொல்றீங்க நான் எந்த நினைவை சொல்றது மறதி தான் முதல்ல முன்னால வருது. ஆனால் நினைவுகள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வயசு 71 முடியக்கூடிய தருணத்தில் இருக்குது. 71 வயசுக்கு அப்புறம் என்ன பழசு அப்படின்னு பழைய நினைவுகள் ஆரம்பத்தில் இருக்க அத்தனையும் ஏதாவது சின்ன வயசு கஷ்டப்பட்ட நிகழ்ச்சிகள் மட்டும்தான் மனசில் வருது. ஆனால் சமீபத்தில் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது இருந்த நிகழ்வுகள்லாம் ஒரு ஆஃபீஸினுடைய வேலையை ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வந்துடுறது. அப்படித்தான் போடுது. ஊருக்கு போனால் இவங்களை பார்க்கணும் இவங்களை பார்க்கணும்னு ஒரு அந்த நினைவு அந்த நேரத்தில் வரும். மற்ற நேரத்தில் அவ்வளோ இது தூரத்துக்கு நினைவு கிடையாது. ஆனால் மனசில் இவங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அதை தூண்டு, அது நினைவாற்றல் எப்பயுமே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் இறக்கும் பொழுது ஒரு 95 வயசு இருக்கும். 95 வயசு வரைக்கும் எல்லாத்துக்கும் கதையை சொல்லுவார். நான் மிலிட்ரியில் என்னென்னலாம் பண்ணினேன், எதெல்லாம் பண்ணேன்னு அப்படியே சொல்லுவார். அவர் சொன்னதுனால எப்பயும் நம்மளும் இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற உணர்வு எங்களுக்கு எப்பயுமே ஊட்டிக்கிட்டே இருப்பார். ஒரு டிசிப்ளினாக தான் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அதனால அவர் சில வீட்டில் அங்கே பட்டாளத்தில் கற்றுக்கொண்டதை இங்கே சொன்னதுனால அதை அப்படியே நாங்கள் கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் பழகுனால அது இன்றைக்கு வரைக்கும் ஒரு சில பழக்கங்கள் மாறாமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான். அது சாப்பிட எப்படி இருக்கணும், அடுத்தவங்ககிட்ட போனால் எப்படி நடந்துக்கிடணும், என்ன மாதிரி இருக்கணுங்கிற அந்த ஒரு சில விஷயங்கள் அப்படியே அது ஆழமாக இன்னும் நினைவில் இருக்குது. அதை இனிமேலும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி அது பழக்கத்துக்கு கொண்டு வந்தாச்சு. மிலிட்ரி ரோல் மாதிரி அது மற்றபடி புதுசாக நண்பர்களை பார்த்தா அப்படியே ஞாபகப்படுத்தி வச்சக்கூடிய அந்த இது கிடையாது. அது பள்ளிக்கூடத்தில் 10ஆவது வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் இருந்த நினைவுகள் காலேஜில் இருக்கும்போது இல்லை. கல்லூரி வாழ்க்கைக்கு வந்த உடனே அதனுடைய வயசு வித்தியாசத்தினால அந்த நேரத்தில் எப்படா பொழுதை கழிப்போங்கிற மாதிரி ஒரு உணர்வத்தை வந்ததே. அந்த வாலிப வயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசு படுற மனசு தான் வந்ததே ஒழிய அதுவும் கூட காலப்போக்கில் போச்சு. அப்புறம் இப்போ நான் எதையுமே குறிப்பிட்டு ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவிதைகள்லாம் ரொம்ப அதிகமாக நாங்கள் வாசிக்கிறது வழக்கம். வலம்புரிஜானுடைய கவிதைகளை அறிமுகப்படுத்துனது நண்பர் நாராயணமூர்த்தி. அதனால் அந்த கவிதைகளை ஒவ்வொருத்தரும் சும்மா எழுதி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவார். அதனால் அப்பப்போ நாங்கள் ஆஃபீஸ் இருக்கும்போது அதெல்லாம் பார்ப்போம். அது கொஞ்சம் இது அந்த குட்டி குட்டி வைரமுத்துவோட சில வைரமுத்துவின் வரிகள் அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் ஒரு 4 வரியை சொல்லிட்டு அப்படி விடுவாங்க. திருமந்திரம் இதை ஞாபகம் வச்ச திருமந்திரத்தை கொஞ்சம் நான் அதிகமாக படிக்க ஆரம்பித்தோம். திருமந்திரத்தில் நான் 5 ரூபாய்க்கு ஏவிஎம் ராஜேஸ்வரி வியப்பு காலம் கிட்டத்தட்ட 72ஆம் வருடம் 75 இருக்கும். அப்போ வாங்க 5 ரூபாய்க்கு சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் அது ரொம்ப அட்டையெல்லாம் போனதுனால இப்போ ரீசெண்டாக போன தமிழ் புத்தக கண்காட்சியில் மறுபதிப்புகளை ஒன்று வாங்கினேன். அந்த 5 ரூபாய் புத்தகமும் இருக்குது. இப்போ 5 ரூபாய்க்கு விட்ட இது புக்கு இப்போ 350 ரூபா 400 ரூபாய்க்கு வந்துருச்சு ஒரு புக்கு. அந்த அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு தான் பார்த்து. ஸோ அவ்வளோதானே வேறு நினைவில் ஞாபகம்னு அப்படி பார்த்தா அப்படி கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பழைய பாட்டை நீங்கள் கேட்டீங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. ஆனால் வரிகளை நுனிப்புள் மெஞ்ச மாதிரி ஒரு சில வரிகள் வரும், மற்றபடி வைக்காது. நேரங்கிறது தொடர் முடித்துக் கொள்கிறேன் சார். நன்றி வணக்கம் சார். வேற ஏதாவது கேட்டீங்கன்னா கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்க என்ன நினைவாற்றலாம் உங்களுக்கு இருக்குதுன்னு மறுபடியும் நினைவுபடுத்துங்க. நீங்க அடுத்த கடைசியில பேசுவோம். நல்லது சார். மகிழ்ச்சி. அடுத்து யார் பேசுறது? பேசாதவர்கள் எல்லாரும் கம்பெனி இருந்தீங்கன்னா நான் நிகழ்ச்சி முடிச்சுவேன். வாங்க கணேசன்.
சார் வணக்கம் சார். நினைவாற்றல் ஆமாங்க சார். எனக்கு இந்த சின்ன வயசுல நான் அந்த கிருபானந்த வாரியார் அவருடைய உரையெல்லாம் கேட்டேன். அவர் அப்போ 90 வயசு வரைக்கும் இருந்தார். அவரு அந்த ஸ்லோகம்லாம் டக்கு டக்குன்னு வரும் சார். எந்த ஒரு இதுக்கு வந்து வேற ஸ்லோகம் எடுப்பாரு. கணேசன் கிருபானந்த வாரியார், கிருபானந்த வாரியார் நினைவாற்றல் எல்லாருக்கும் தெரியும். உங்க நினைவாற்றல் பத்தி சொல்லுங்க சார். என்னுடைய நம்பர்ஸ் நல்லா இருக்கு சார். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர்ஸ் எல்லாம் நினைவாற்றலை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணினே வந்திருக்கேன். இப்ப பாருங்க, எனக்கு திருப்பி ஒரு இது கொடுத்தாங்க. எனக்கு நினைவாற்றலை வச்சுதான் கொடுத்தாங்கன்ட்டு நான் நம்புறேன். ஏன்னா வந்து நிறைய இந்த ரூல்ஸ் இதெல்லாம் வந்து நான் நினைவு வச்சுக்கிறதா என்ன செலக்ட் பண்ணி திருப்பி எனக்கு ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரயில்வேஸ்ல. அது ஒரு பாயிண்ட். அப்புறமா வந்து நேம்ஸ், போன் நம்பர்ஸ், இந்த உறவினர்கள் போன் நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறேன். நான் சொன்னாக்கா நீங்க ஆனா நம்ப மாட்டீங்க. இது தப்பா இருக்குன்னு சொல்லுங்க. என் பொண்ணு எல்லார் நம்பரும், எங்க அண்ணன் நம்பரு எல்லாம் அந்த 10 டிஜிட் நம்பர் ஞாபகம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து எந்த ஃப்ரெண்டு ரொம்ப பழைய ஃப்ரெண்டு இருந்தாலும் கூட ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 30 இல்ல ஸ்கூல் ஃப்ரெண்டு அவன் வந்து நிக்கிறான். அவனுக்கு தெரியல என்ன, அவன் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. நான் கண்டுபிடிச்சிட்டேன், பேரோட சொன்னவன அவனால நம்பவே முடியல. நீ எப்படி இது ஞாபகம் வச்சுக்கிறேன்னு. ஆனா உருவத்தை வந்து நல்லா ஞாபகம் வச்சுப்பேன் சார். உருவம் நல்லா ஞாபகம் வச்சுப்பேன். அப்புறம் வந்து ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த பொருள் வைக்கிறதுல நான் வந்து லாகிங். பொருள் வைக்கிறதுல வந்து சில இடத்துல வந்து நான் வச்சுட்டுனாக்கா கொஞ்சம் இது பண்றேன். முக்கியமா அப்படின்னா இந்த இது இம்பார்ட்டன்ட், இது பத்திரமா வைக்கணும்னு சொன்னா மறந்துடும். அதான் மாத்தணும். அதுதான் நான் ட்ரையிங் மெஷர். இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு திங்ஸை வச்சுங்க, அது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பிரெயின்ல எங்கேயோ போய் ஒழிஞ்சிருது. அது மட்டும்தான் எனக்கு இப்போ நினைவு தவறுறது. மீ எல்லாமே நினைவாற்றலாம், நம்பர்லாம், போன் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் நான் கிடக்குன்னு சொல்லுவேன். நோ ப்ராப்ளம். 1027-348-2759 என் அக்கௌண்ட் நம்பரு, என் நம்பரு, என் பழைய நம்பரு எல்லாமே தெரியும். வேற என்ன நம்மளுக்கு கரண்டா இருக்கிறதுக்கு தான் ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவோம் சார். நான் இந்த ஒய்சிபி இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி நடத்துறாங்க. இப்போ வந்து யோகா தெரபிஸ்ட், அதுல வந்து அவங்க ஸ்லோகம் கொடுக்குறான். அந்த பத்தஞ்சலி ஸ்லோகம் அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுன்னு சொல்லுவேன். அப்புறம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றதால அதெல்லாம் அது வந்து நம்மள வந்து நினைவாற்றல கூட்டுது. இதுதான் என்னுடைய நினைவாற்றல் பத்தி. உங்க ஒய்ஃப் பேர் ஞாபகம் இருக்கா சார்? இல்ல எதுக்காக இந்த கேள்வி கேட்டு தெரியுமா சார்? வீட்டுல உதவ வாங்க வச்சிட போறீங்க சார். வீட்டுல அடி வாங்க வச்சிட போறீங்க தெரியுமா? டக்குன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்களே நீங்க, அதனால கேட்டேன் இதை. அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அவங்க? அப்பா ஞாபகம் வச்சிருக்காங்க. நீங்க நேம் சொல்லாததுனால அப்படிதான் தெரியுது. சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காது. என் ஒய்ஃப் பேரு ஜி வரலட்சுமி சார். அது வந்து என்னை விட நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க நல்லா பேசுவாங்க. அதனாலதால எல்லாரும் நிறைய பேருக்கு என் ஒய்ஃப் இருக்கு. இப்ப சொல்லிட்டேன்ல, நீங்க மறக்க மாட்டீங்க இந்த பேரை. சரி, என் மொபைல் நம்பர் சொல்லுங்க. உங்க மொபைல் நம்பரா சார்? 9840165465 கரெக்டா? மறுபடியும் சொல்லுங்க. 9840165465 சார். கேட்டலாமா சாருக்கு? சார் நீங்களே செக் பண்ணிக்கிறீங்கல்ல ஸ்டீஃபன் சார்? யூ செக் யுவர்செல்ஃப். அதானே சார்? செய்யுங்க. இன்னொன்னு ஃப்ளோவோட ஞாபகம் இருக்கு எனக்கு. எங்க அண்ணன் நம்பர். பாராட்டுகள். 2 டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. சரி சார், ஆசீர்வாதம். அடுத்து யாரு? டிஃபை பாய் சார். கடைசியா வரேன் சார். அவ்வளவுதான், கடைசி தான். பிரச்சனை வாங்க. வணக்கம் சார். சார் நான் வந்து இப்போ கணேசன் சார் பேசுன மாதிரி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாரோட ஃபோன் நம்பர் கேட்டாலும் நான் எங்க ஹாஸ்டல்ல இருந்தா கூட எங்க வீட்ல எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க,
அந்த மாதிரி எல்லாமே ஞாபகம், ஏதாவது ஒண்ணு மாத்தி வச்சுட்டாங்கன்னா இங்கதான் நீ மாத்தி வச்சிருப்பேன்ற இடம் முதற்கொண்டு சொல்லுவேன். அந்த மாதிரி அப்போ ரொம்ப எல்லா விஷயத்துலயுமே அந்த கீன் அப்சர்வேஷன் இருக்கும். அந்த ரீகலெக்ட் பண்றதும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். எங்க அப்பா எங்கேயாவது காசு அம்மாக்கு தெரியாம வைப்பாரு, எங்க வச்சேன்னு மறந்துடுவாரு, நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வந்துருவேன். சொன்னா அடுத்த தடவை அம்மா அங்க போய் எடுத்துருவாங்கன்றதுனால நான் சொல்லாம போய் எடுத்து கொடுத்துட்டு வந்துருவேன். சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணினேன். இப்போ வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, மேபி அது ஒர்க் ப்ரெஷர்னாலயான்றது தெரியல, ஒர்க் ரிலேட்டடா இருக்கிறது எதுவுமே மறக்காது சார். இன்னைக்கு இந்த மீட்டிங் இருக்கு, இந்த ஒர்க் இருக்கு, இந்த டெலிவரபிள் இருக்கு, அதெல்லாம் வந்து தூக்கத்திலையும் கண்ணு முன்னாடி வந்துரும். ஆனா ஒரு படம் பாக்குறோம், பாதி பாக்குறோம் அப்படின்னா என் சூர்யா வந்து சொல்லுவான், திருப்பி மிச்சத்தை நாளைக்கு பார்க்கணும்னா நீ முதல்ல இருந்து தான் பார்க்கணும், என்ன பார்த்தேன்னு மறந்துடுவேன் அப்படின்னு. ஏன்னா அதுல என்னோட மைண்ட் அங்க போகாது சார். ஏன்னா ப்ரையாரிட்டிஸ் நமக்கு எதுன்றத பொறுத்து அது எல்லாமே இப்ப லீஸ்ட் ப்ரையாரிட்டியா போயிட்டதுனால அந்த மாதிரி விஷயங்கள் என்னால ரீகலெக்ட் பண்ண முடியாது. பாட்டெல்லாம் வந்து பாதி வரைக்கும் கொண்டு வர முடியும். முன்னாடி வேற யாரோ சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம் பத்திரமா வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைப்பேன். சில சமயம் அதை தேடுவேன், அது கண்ணு முன்னாடியே தான் இருக்கும், பட் சம்டைம்ஸ் அதை தேடுவேன். ஆனாலும் இப்ப வரைக்கும் நான் என்ன பண்ணணும், என்ன பண்றேன், எது எங்க என்ன இருக்கு, அதெல்லாம் தெளிவா இருக்கேன் சார். வெரி குட். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அப்பா 82 வரைக்கும் இருந்தாங்க. அவங்க அந்த லாஸ்ட் டைம் வரைக்கும் அவங்களுக்கு ஈவன் அவங்க போனதுக்கு என்ன வரணும் அதை முதற்கொண்டு முன்னாடியே சொல்லி அதெல்லாம் இவங்க அவங்கள பார்க்கணும் அந்த அளவுக்கு சொன்னாங்க. ஏன்னா அவங்க காலத்துல எல்லாம் மொபைல் அதிகம் கிடையாதுன்றதுனால எல்லாமே மெமரி தான் வச்சிருப்பாங்க. ஈவன் என்னையுமே சொல்லுவாங்க, போன் நம்பர்ஸை போன்ல மட்டும் வைக்காத, நோட்டு போட்டு எழுது, போன் தொலைஞ்சிருச்சுன்னா அப்படின்ட்டு. அதை நான் பிராக்டிக்கலா ஒரு தடவை ஃபேஸும் பண்ணினேன். அதே மாதிரி என்னோட ஆபீஸ்ல எக்ஸ் பாஸ் அவங்க அம்மா இப்ப ரீசெண்டா தவறி போனாங்க, ஒரு 10 நாள் முன்னாடி. அவங்க 92. அந்த பாஸ் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப ஆபீஸ்ல எல்லாம் ஃபுல் நேம் சொல்லுவாங்க சார். இப்ப பிரசன்னலட்சுமினா பிரசன்னலட்சுமி நாகராஜன் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம கூப்பிடும் போது பிரசன்னான்னு ஷார்ட் பண்றோம்ல, அவர் எல்லாரையுமே ஃபுல் நேமோட அட்ரஸ் பண்ணுவார். சோ அவரெல்லாம் பார்த்து பார்த்து இப்ப நான் அதெல்லாம் பிராக்டிஸ் பண்றேன் சார். வெரி குட். தேங்க்யூ. உங்க ட்ரெஸ் எல்லாம் எந்தெந்த ட்ரெஸ் எப்போ போய் எடுத்தது நினைவுல இருக்கா? ஒரு சில இது இருக்கும் சார், ஏன்னா நான் ரெகுலரா எடுக்க மாட்டேன், ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு தான் எடுப்பேன், அதனால ஞாபகம் இருக்கும். யாரும் ரெகுலரா எடுக்க மாட்டாங்க. சார் ஓகே. லேடிஸ் வந்து இந்த நகைகள்ல அது வாங்கினது அந்த கிராமு அமௌண்ட் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருப்பாங்க சார். சார் நகைகளை சொல்ல மாட்டாங்க, அது சீக்ரெட். அது சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். பாத்தீங்களா, நான் கேட்கல. நான் அது வேற ஒரு நல்ல விஷயம். கல்யாணி மேடம் அடுத்து பேசுவாங்க. இல்ல சார், நானும் லேடிஸ் தான், எதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு சொல்ல வந்தேன் கணேசன் சாருக்கு. எல்லாரும் முடிக்கட்டும் சார். தேங்க்யூ சார். நல்ல தலைப்பு அளித்த ஸ்டீஃபன் சாருக்கும் நட்புறவுகளுக்கும் எனது வணக்கம். இந்த தலைப்பின்படி எனக்கு பல நேரம் சந்தேகம் வருது சார். 13 வருடமாக நான் சுகர் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேன். பட் இப்போ 60 வயதை தாண்டி இந்த 7 மாசத்துல சில வாரங்களுக்கு முன்னால சாப்பிட்ட சுகர் டேப்லெட்டை 2 முறை நான் வந்து 2 டைம்ஸ் எடுத்துட்டேன் சார். அது இதுவரைக்கும் எனக்கு வந்தது கிடையாது. எனக்கு உடனே ஒரு பயம். ஸோ அப்போ வயசானதுனால தான் நமக்கு இந்த தவறு வந்திருக்குதா அப்படின்ட்டு. அது போல சில பேரோட பெயர், சில பொருள் அப்படிலாம் உடனே ஞாபகம் வர மாட்டேங்குது, கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போ எனக்கு ஐயோ, நம்ம டீச்சரா இருந்து எவ்வளவோ நமக்கு அந்த பெயர்கள்லாம், வரலாற்று பெயர்கள்லாம் வருமே, இப்போ வந்து ஏன் அது மறதியா அல்லது மனக்குழப்பமா அல்லது உண்மையிலே அந்த வயதானதாலா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த இடத்துல வந்து நான் வந்து என்னோட ஆசிரியர், என்னோட ஒர்க் பண்ண ஒரு ஆசிரியரோட நினைவாற்றலை வந்து நான் இதுல சொல்ல விரும்புறேன். அவங்க வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து அவங்களுடைய கணவர் வந்து ஸ்ட்ரோக்ல படுத்த படுக்கையா இருந்துட்டாங்க.
ஸோ 15 இயர்ஸா வந்து அவங்க தன்னோட கணவரை கேர் பண்றதுலயே அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க அவங்களோட லைஃப். அப்போ ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் அவங்கள பார்க்க போய் பேசும்போது அவங்களுக்கு நினைவாற்றல்லாம் இல்லை, அவங்களுக்கு குழந்தைங்களும் சொல்றாங்க அம்மாவுக்கு நினைவாற்றல் குறைஞ்சிருச்சுது. திடீர்னு போய் ஸ்டவ் பக்கம் நின்று பற்ற வைக்கிறாங்க, கேஸ் சிலிண்டர் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்துடுறாங்க, தன்னோட பதில வந்து மாத்தி மாத்தி சொல்றாங்க அப்படின்ட்டு. இப்போ ஒரு 3 வீக்ஸுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து மறைஞ்சிட்டாங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக நான் வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி போனேன். இப்போ போகும்போது என்னைய பார்த்தவங்க, எனக்கு உங்க முகம் ஞாபகம் இருக்குது, உங்களை ஞாபகம் இருக்குது, ஆனா உங்க பெயர் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த பெயரை ஞாபகப்படுத்துறதுக்காக நானும் கூட போன இன்னொரு டீச்சரும் வந்து அவங்களுக்கு சில நிகழ்வுகளை திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம். நம்ம ஸ்கூல்ல எப்படி இருந்தோம், இவங்களை வரும்போது நம்ம எப்படி ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம கொடுத்தோம், அப்படி சில பள்ளி நிகழ்வுகளை வரிசைப்படுத்தியும் வேடிக்கையா நடந்த விஷயங்களையும் அவங்களுக்கு திரும்ப சொல்லி கொடுத்து இப்ப என்னோட பெயரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னோம். கரெக்டா சொல்றாங்க சார், உங்க பேரு இந்த பேரு அப்படின்னு கரெக்டா சொல்றாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், அப்போ அந்த நினைவாற்றல் வந்து சார் கோபாலரத்னம் சார் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், தீட்டப்பட வேண்டும், திரும்ப திரும்ப வந்து அது வந்து நினைவாற்றல தீட்டப்படணும் அப்படிங்கிற ஒரு நினைவுக்கு நான் வந்திருக்கிறேன். இத இத வந்து இந்த சில உளவியலாளர்கள் கூட இந்த இதுல பேசுறத நான் பார்க்கும்போது, புத்தகங்களும் நண்பர்களும் இருந்தாலே நினைவாற்றலை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க இப்ப நம்ம இந்த மைம் குழுவுல நம்ம இதை பற்றி நம்ம பேசும்போது இப்ப நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சான்றோர்களிடமிருந்து எனக்கு கிடைச்சிருக்குது. தேங்க்யூ சார், இதை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாத்திரை போட்டீங்க, 2வது முறை போடுறேன்னு சொல்றீங்கல்ல? ஆமா சார். இது பலருக்கு நடக்கும். அதனால வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க மாத்திரை போட்ட உடனே ஒரு டைரியில எழுதிடுங்க. காலையில டைரி வச்சுக்கோங்க, இன்னைக்கு போட்டீங்களா இல்லையான்னு எழுதிடுங்க. அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்க, உங்களுக்கு அது சரியாயிடும். ஓகேங்க சார். நீங்க எத்தனை மாத்திரை போடுறீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 6 சார். 6 மாத்திரை. 6 சாயங்காலம்? ஈவினிங் வந்து 3 சார், மத்தியானம் 1, மார்னிங் 2. 6 மாத்திரை. எல்லாம் ஒரே மாத்திரையா வேற வேற மாத்திரையா? வேற வேற சார். அது அந்த மத்தியானம் சாப்பிடுறதுதான் 2 போட்டுடுறேன் சார். நீங்க அப்போ நீங்க ஒரு வித்தியாசம் அதான் நீங்க நோட் பண்ணி வைக்கலாம், அது ஒண்ணு பண்ணலாம். நீங்க இல்லைன்னா உங்க ஒரு 2 கவர் வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஒரு மாத்திரை சாப்பிட்டோம், எல்லா மாத்திரையும் கீழே கொட்டிடுங்க, கீழே தனியா வச்சுக்கோங்க. அந்த என்ன காலையில என்னெல்லாம் மாத்திரை சாப்பிட்டீங்களோ அது தூக்கி அந்த கவர்ல போடுங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் என்ன பார்த்துமோ அது தனியா காலையிலேயே ஒதுக்கி வச்சிருங்க. நீங்க சாப்பிட்ட உடனே அதை கவர்ல போட்டு பழகிட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்றது உங்களுக்கு நிலவுல இருக்கும் சார். அதுக்குன்னே இப்ப அந்த பாக்ஸஸ் இருக்கு சார், டிவைடர் பாக்ஸஸ், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு அங்க பாருங்க அவரு காமிக்கிறாரு. ஜாக்குலின் இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா, ஜாக்குலின் நீங்க வந்து உங்களுக்கு டவுட் வந்தது அப்படின்னா நீங்க சாப்பிடாம இருந்தா கூட இட் இஸ் நாட் கோயிங் டு ஹார்ம் யூ அட் ஆல். ஆனா நீங்க டபுள் டோஸ் எடுத்தீங்கன்னா இட் வில் ஹார்ம் யூ. ஓகேங்க மேடம், புரியுதுங்களா? அதனால நீங்க சந்தேகம் வந்தா சாப்பிடலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. ஒரு நேரம் மாத்திரை சாப்பிடாதனால ஒன்னும் ஆகாது. ஓகே, ஷூர் மேடம், ஷூர். டபுள் டோஸ் மட்டும் எடுக்காதீங்க. இப்படி பாக்ஸ் இருக்கு. இது வந்து 4 நேரத்துக்கு ஒரு கிழமையில 7 நாளுக்கு ஒரு நாள். இப்ப மண்டேல நீங்க இதை போட்டு வச்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மறக்காது. இப்ப இது சண்டேல நீங்க அப்ப போடலாம். அது இப்ப இது 1, 2, 3, 4 நேரத்துக்கு. ஆனா நீங்க எத்தனை நேரம் தேவையோ அதை மட்டும் ஃபில் பண்ணிட்டு வச்சீங்கன்னா ஈஸியா முடிஞ்ச. நல்ல ஐடியா பாருங்க, வச்சிருக்காங்க அந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிக்கங்க. ஓகேங்க சார். சிம்பிள் ஐடியா, எவ்வளவு சிம்பிளா இருக்குது பாருங்க. இது இயல்பு தான், ஆனா வந்து டபுள் டோசேஜ் போடக்கூடாது, கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. தேங்க்யூ சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நல்ல விஷயம். நாம பேசுறதுனால சில விஷயங்கள் வெளியில வருது. அடுத்து யாரு? ரெஃபை பாய் பேசுறேன்னு சொன்னாரு சார். ரெஃபை பாய் பேசுறேன்னு சொன்னாரு. நீங்க பேசுற போறதான் நான் பேசுவேன். 2 பேரும் பேசலன்னா நான் பாட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். வாங்க அமிதா மேடம்.
சார் எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து உண்டு. மாற்று கருத்தையும் நான் சொல்றதுக்கு நீங்க அனுமதிக்கணும். வாழ்க்கையில யதார்த்தங்கள் அப்படிங்கறத இல்லைன்னு நம்மளால பேச முடியாது. சில யதார்த்தங்கள் இருக்கதான் இருக்கும். அதை என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இளம் வயதுல நிறைய பதற்றத்துக்கு உள்ளானவங்க, கஷ்டங்களுக்கு உள்ளானவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நினைவாற்றல் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறதுனால மட்டும் நினைவாற்றல் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கறத நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். நிறைய பேர்கிட்ட நான் பார்த்திருக்கிறேன். அதனால நாம எதிர்மறையான சிந்தனைகளையும் நாம இந்த இடத்துல பேசணும் அப்படின்னு தான் நான் கருதுறேன். அதனால நான் இத சொல்றேன். நினைவாற்றல் அப்படிங்கறத நாம அடிக்கடி செய்யக்கூடிய செயல்கள் மறந்தால் மட்டுமே அது நினைவாற்றல் குறைஞ்சதா நம்ம கருதணும். நாம எப்போதும் செய்யக்கூடியது, சாப்பிடுறது, நம்மளோட பழக்கத்துல இருக்கிறது மறக்காம, மற்றபடி பெயர்கள் மறந்து விடுவது அப்படிங்கறத அடிக்கடி அவங்கள நம்ம பாக்குறது இல்ல, பாக்குற சந்தர்ப்பம் இல்ல. அதனால நமக்கு பெயர்கள் மறந்து போறதுங்கிறது ஒரு இயல்பு தான். தானாவே மூளையில இருக்கக்கூடிய செல்களின் அழிவு ஏற்படும் போது இது இயற்கையான ஒன்று. இத மாற்றுவது அப்படிங்கிறது முடியும். ஆனா எல்லாருக்கும் முடியுமா அப்படின்னா, இப்ப பதின் கவனகர் மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது. சதா கவனகர் மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது. ஆனா இயல்பான சராசரி மனிதர்களாக இருக்கிற வரைக்கும் நினைவும் மறதியும் இருந்து கொண்டுதான் இருக்கும். முக்கியமான நினைவுகளை நம்ம மறக்காம இருக்கிறோமா, அது மட்டும்தான் நம்ம கொண்டாடக்கூடிய ஒன்றாக நான் கருதுறேன். நம்முடைய இறையன்பு அவர்கள் மூளைக்குள் சுற்றுலா அப்படின்னு இத ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்துல அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, இளம் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி வயது முதிரும் போது உடம்புக்குள்ளே ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் நினைவாற்றல் குறைவது என்பது இயற்கையானது அப்படின்னு அவர் அந்த புத்தகங்கள்ல நிறைய இதை பத்தி குறிப்பிடுறாரு. அதனால நமக்கு அதை சாதாரணமா எடுத்துக்கும் போது அது ஒரு பெரிய விஷயமாக நமக்கு இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறதி அப்படிங்கிறது முக்கியமானது. மறந்தால் இப்ப கண்ணாடி நம்ம மறந்து போறோம், எடுத்த இடத்துல நமக்கு வைக்கணுங்கிறது நீங்க சொன்ன மாதிரி எடுத்த இடத்துல எப்போதுமே நம்ம வைக்க முடியாது. தேடிக்கிட்டு போய் ஒரு அவசரத்துல நம்ம அப்படியே அந்த இடத்துல வச்சிருவோம். அது இயற்கையானதுதான். நடந்து போய் அவ்வளவு தூரம் போய் வைக்கிறத விட அதை பக்கத்துல வச்சுக்குவோம், எடுத்துக்குவோம்னு வச்சிருவோம். நம்மளால எடுத்துக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, கயறுல கட்டி கழுத்துல தொங்க விட்டுக்கலாம். தொங்க விட்டுக்கிட்டா மறக்காம இருக்கும். இடம் தேடி வைக்கிறத விட கழுத்துல கட்டி தொங்க விட்டுக்கலாம். இப்ப அந்த மாதிரி முறைகள்லாம் வந்துட்டுது. அந்த மாதிரி நம்மளால பண்ணிக்க முடியும். இப்ப மாத்திரைகள் மறந்து போறாங்க அப்படின்னா, வழக்கமான இடத்துல இருந்து அந்த மாத்திரை வெளியில, நம்ம மாத்திரை சாப்பிடுறதுக்கு ஒரு இடம் வச்சுக்கணும். அந்த இடத்துக்கு அந்த மாத்திரை வந்திருக்குதா அப்படிங்கிறத பாத்துக்கணும். அந்த இடத்துக்கு வந்திருந்ததுன்னா நம்ம சாப்பிட்டோம்னு அர்த்தம், இல்லைன்னா நம்ம சாப்பிடலன்னு அர்த்தம். அந்த மாதிரி இடம் மாறி வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது நமக்கு மீண்டும் மீண்டும் சாப்பிடுறத குறைக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். ஏன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன். காலையில சாப்பிடும்போது அந்த மாத்திரையை தூக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு சாப்பிடுவேன். அந்த இடத்துல அந்த மாத்திரை இருக்கும், அதுக்கப்புறம் அதை தூக்கி உள்ள வைப்பேன். அந்த மாதிரி ஒரு இடத்தை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது தெரிஞ்சிடும். அதனால நான் இந்த அல்சீமர் நோயை பற்றி, அல்சீமர் அப்படிங்கிறவர் தான் கண்டே பிடிச்சாராம். 1907ஆம் வருஷத்துலதான் அதை பத்தி கண்டுபிடிச்சாங்களாம். அதை பற்றிய ஒரு குறிப்பையும் இறை என்பதுல குறிப்பிடுறாரு. அதனால இந்த மூளையில சில சமயங்களிலே இந்த பதட்டம், இளமை பருவங்களில நம்ம பட்ட துயரங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆற்றலை தருகிறது, சில மறதிகளை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நினைவாற்றல் அப்படிங்கிறது இருக்குது. சில பேருக்கு 90 வயது 100 வயது கூட நினைவாற்றல் இருக்கு. சில பேருக்கு 50-60 வயதுல கூட நமக்கு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தாததுனால குறைஞ்சு போகுது அப்படின்னு நான் கருதுறேன் சார். அதனால எனக்கு சற்று எதிர்மறையானதையும் நாம் யோசிக்க வேண்டுமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் இதை உங்களுக்கு தெரிவிச்சேன் சார். நன்றி, வணக்கம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. நீங்க பேசுனதெல்லாம் சரியா தான் பேசுனீங்க மேடம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. எதுவும் மாத்தி எல்லாம் பேசுனீங்க, நீங்க கரெக்டா தான் பேசுனீங்க. எல்லாமே சரியான விஷயம், செய்திகள் தான். ரிஃபை பை வாங்க. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். வண்டி இப்போ தான் பார்க் பண்ணி கீழே இறங்குற ரூம் போக முடியல. சரி, நான் பேசிடுறேன். இல்லாட்டா நம்ம கல்யாணி மேடம் முதல்ல சொல்லிட்டாங்க நான் பேசுகிற பொருள் பேச போகிறாங்கன்ட்டு. சார் ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது நினைவாற்றல் எனக்கு இன்னும்
53 தான் போயிட்டு இருக்குது. அதனால இன்னும் அந்த வயசு 60 தாண்டலையோ அல்லது ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு ஒரு மாதிரி மறதி ஏற்படுமோன்னு தெரியல. பட்டு எனக்கு என்ன குறைன்னு சொன்னால், இப்போ நம்ம ஊருக்கு போகிறோன்னு வைங்க, நான் ஒரு 6 months அல்ல 1 year கழிச்சு நான் ஊருக்கு போகும்போது ஃபேமிலியில் உள்ள சின்ன சின்ன பசங்கள்ட்ட பேர் மறந்துடுது. ஒன்று மூத்த பிள்ளையோட பேரை வச்சிருப்பேன், 2வது பொண்ணோட பேரை ஏற்கனவே பார்த்துருப்பேன். அந்த பேரோட ஏற்கனவே நம்ம ராமசார்ட்ட சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு குழந்தைய கிட்ட வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய பேரை சொல்லி 2-3 தடவை கிட்ட வச்சுட்டு கூப்பிடுங்க, அந்த அது என்னது அந்த குழந்தையும் பேர் எனக்கு வரும்னு சொன்னார். இப்போ வரைக்கும் அது ஒரு கன்ஃபியூஷன், அது ஒரு மறதி இருந்துகிட்டே இருக்கு. மற்றபடி இன்னும் மறதிகள் இல்லை. வளமை போல இந்த பயோமெட்ரிக் நம்ம உங்களெல்லாம் தெரியும், வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுனால இந்த பயோமெட்ரிக் கண்டிப்பாக வைக்கணும். இப்போ எல்லா இடங்களும் வைக்கிறாங்க. நான் வண்டியில் ஏறின போகிறதா ஆஹா கையை வச்சோமோ விரல வச்சோமோ தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்க் பண்ணிட்டு பழையபடிக்கு போனால் அங்கே ஆல்ரெடி இப்போ அது மெசேஜ் வரும், ஏற்கனவே நீ என்ட்ரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி. இது கொஞ்சம் இடையில நடந்துக்கிட்டே இருக்குது. இது எதனால ஏற்படுதுன்னு தெரியல. அப்புறமா நினைவாற்றலில் கூடுன்னு சொன்னால் எங்கள் அப்பா வந்து எங்கள் வாப்பா வந்து தவறி போன வந்து 89. ஆனால் அவங்க 89 85 வரைக்கும் ஏதாவது டாக்குமெண்ட்ஸை கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னால், நான் என் தந்தையாரை கூட்டி போகும்போது அவங்க தமிழில் கரெக்டாக கையெழுத்து போடுவாங்க, அப்துல் ரஹ்மான் போடுவாங்க. அந்த கையெழுத்து அவங்க எப்பவுமே மறதி இல்லை, வரவே இல்லை. அவங்க 1-2 விஷயங்களை மறந்தாலும் கூட கையெழுத்து போடும்போது அந்த மறதி இல்லாமல் இருந்ததை நான் ரொம்ப இதாக பார்க்குறேன் எங்கள் தந்தையாருக்கு. அப்போ அதுபோல் அந்த மறதி இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி என்னோட ஹச்சிஆரில் ஒரு பையன், நேபாளி பையன் இருக்கிறான், என்னோட ஒரு 30 வயசு பையன்தான். ஆனால் அவன் கிட்டத்தட்ட ஒரு 500-550 பேர் வேலை பார்க்குற இடத்துல மேக்சிமம் ஒரு 300 பேர் எம்ப்ளாய்மெண்ட் நம்பரை கரெக்டாக சொல்லுவான். அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படா நினைவு வச்சிருக்கேன்னு சொன்னால் அது அப்படி தான். ஆனால் அவன் வந்து எப்படி நினைவு வைக்கிறான்னு தெரியல. இப்போ வண்டியில் போகும்போது கூட ஒரு 5 digit நம்பரில் கடைசி 3 நம்பரை நம்ம ஏதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் இந்த காரில் இந்த நம்பர் இருக்கு பாரு, யார் எப்பெல்லாம் நம்பர்னா கரெக்டாக சொல்லுவான். இவன் வந்து ரமேஷ் நம்பர் அப்படின்ட்டு பார்த்தோமா கரெக்டாக இருக்கும். அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக நான் பார்க்குறேன். நினைவாற்றலில் அந்த பையனோட இதை இப்போ அவனுக்கு அதை சொல்லாமல் அந்த நேரத்தில் சொல்லுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். மற்றபடி மறதிகள் அதிகமாக இல்லை. நினைவாற்றல் என்னை பொறுத்தவரை இன்னும் மாற்றங்கள் ஏற்படன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சார் நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை மேடம் அதுக்கு ஒரு நிமிடம் தாங்க. அதாவது இப்போ கல்யாணி இது நம்ம அமுதா மேடம் பேச்சு ஆரம்பிச்சதுல அமுதா மேடம் சொன்னா எனக்கு அஞ்சரை பெட்டி கவிதை வரும். அதே மாதிரி நம்ம கோபாலரத்னம் சாரை வந்து கோபாலரத்னம் எம்ஜிஆர் மாதிரி அவர் கேஜிஆர்னு நினைவு வச்சிருக்கிறேன். அப்புறம் நம்ம ரத்னவேல் சாரை வந்து ஒரு வடிவு, எப்போ பேசினாலும் நீங்க கதைச்சதும் வடிவம், இது நிறைய இருக்குது. எல்லாம் விடுங்க, ஸ்டீபன் சார் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுலாம் எனக்கு நினைவு இருக்காது. அவள் பிளேயரில் டிஜி தினகர மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குற போஸ்டர் தான், அந்த பிளேயர் தான், அந்த போஸ்டர் தான் இன்னும் அவர் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். மற்றபடி மற்ற ஞாபகங்களாக இருந்தாலும் கூட ஸ்டீபன் சாரா அல்லாடா அது அவரில் நமக்கு ஆசீர்வதிச்ச அந்த அவரில் அப்படின்னு நினைக்கிட்டு தான் போவோம். அதே மாதிரி கல்யாணி மேடம் தெரிஞ்சது தான் கல்யாணி ராகங்கிறது. சில ஆள்கிட்ட பேரை அப்படி டக்குன்னு மனசில் பதிச்சுட்டேன். இப்போ அஞ்சரை பெட்டினாலே அமுதா மேடம் தான் எனக்கு. ரொம்ப நன்றி சார். பாராட்டுகள். நல்ல நினைவு. அதாவது கரெக்டா ஒன்னொன்னத்தோட அசோசியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இதுதான் மெமரி. தவறில்ல, மகிழ்ச்சி, அருமை. ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். நம்ம செல்போன் வர்றதுக்கு முன்னால எல்லாரோட போன் நம்பரும் நம்ம நினைவுல இருந்தது. எல்லாரோடதும் அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு போன் போட்டுக்கிட்டு தான் இருந்தோம். எல்லாரோட முகவரியும் நம்ம நினைவுல இருந்தது. அது பயன்பாடு குறைஞ்ச உடனே நம்முடைய நினைவை விட்டு போயிடுச்சு. அதனால எதெல்லாம் பயன்பாட்டில் இருக்கிறதோ எல்லா டெலிபோன் நம்பரும் நமக்கு நினைவுல இருக்கு. அது காரணம் என்ன? நம்முடைய தேவை சார் சொல்ற மாதிரி நம்முடைய தேவை. பட்டன் வச்சு அழுத்தணும். ஒவ்வொரு முறையும் நம்பரை போட்டோம், ஒவ்வொரு முறையும் சுத்தணும், அழுத்தணும். அப்போ ஒவ்வொரு முறை செய்யும் போதும் நினைவு நமக்கு பதிஞ்சிடுது. அதனால கரெக்டா நம்பர் தெரியும் நமக்கு. இப்ப அப்படி இல்ல. இப்ப பேரை வச்சுட்டு இது பண்றோம். இப்பவும் வந்து நாம நம்பர், இப்ப இவர் எப்படி சொல்றாரு, நம்பரை சொல்லிட்டே டைப் பண்ணிட்டு பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நினைவுல வந்துடும். வாங்க, அடுத்தது யாரு? கல்யாணி மேடம் பேசுறீங்களா? மாலை பேசியா? நினைவாற்றல், உங்களோட நினைவாற்றல் பத்தி பேசுங்க. எங்களோடதையும் பேசலாமா? ஆமா, வயசானவங்களுக்கு தானே சொல்றீங்க. நான் என்ன சொல்றது இதுக்கு? செல்லுங்கம்மா சார், நீங்க பேசிட்டீங்களா? இல்ல சார் எல்லாம் பெரியவங்க எல்லாம் பேசும்போது
எல்லாம் கேட்கறது தான் சார் ரொம்ப அப்படியெல்லாம் நீங்க சின்ன பையனை ஆட முடியாது. சரி நான் பேசிடுறேன்டா. சரி, ஓகே. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா எங்க அத்தை சாரோட அம்மா தான். அவங்க வந்து எல்லாரோட பர்த்டே, வெட்டிங் டே, பர்த்டே எல்லாமே அந்த 75 மேல இருக்கும்போது கூட, அபோவ் 75 இருக்கும்போது கூட எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க பாருங்க. இப்ப எங்க சாரோட தம்பி, 2வது தம்பி எல்லாத்தையும் வந்துருவாரு. அவர் அவங்கள போய் பார்க்க போகும்போது அவர் கரெக்டா ஞாபகப்படுத்துவாரு. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, கரெக்டா விஷ் பண்ணுவாரு எல்லாருக்கும். எங்க அத்தை இறந்துட்டாங்க, அவருக்கு வந்து அந்த மாதிரி ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப அவர் வந்து கொஞ்சம் பிஸி, அதுல அவருக்கு அந்த ஞாபகங்கள் இல்லை. மத்தவங்க எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். அதே மாதிரிதான் ரீசெண்டா கூட எங்க சாரோட கடைசி மச்சனனோட வெட்டிங் டேவை நாங்க ஏப்ரல் 21 எல்லாருமே மறந்துட்டோம். ஆனா அவ எங்க கடைசி கோ சிஸ்டர் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் அவ தான் குரூப்ல விஷ் போடுவா. ஆனா நாங்க எல்லாருமே டோட்டலாவே மறந்துட்டோம் திடீர்னு. ஆனா நாங்க மறந்ததுக்கு ரீசன் வந்து நாங்க எங்க மாமா ஒருத்தர் இறந்துட்டாரு, அந்த டெத்துல இருந்தோம், அதனால அந்த காரியத்துல இருந்தோம், அதுல நாங்க சுத்தமா மறந்துட்டோம். ஆனா அதுக்கப்புறமா நாங்க ஞாபகம் வந்து போன் பண்ணும் போது ரொம்ப வருத்தப்பட்டுட்டாவ. அப்பதான் நாங்கெல்லாம் நினைச்சிட்டோம், அப்ப நாங்கெல்லாமே எங்க அத்தைய வந்து மிஸ் பண்ணோம், ரொம்ப மிஸ் பண்ணோம் உண்மையிலேயே. ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் கனெக்ட் பண்ணுவாங்க, 4 பேர் 5 பேரையும் கனெக்ட் பண்ணி கரெக்டா ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிடுவாங்க. அவங்க அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி எங்க அத்தையோட இன்னொரு தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்க ஹூப்ளில இருக்கிறாங்க, சாருக்கு சித்தி எனக்கு அத்தை. அவங்களும் அப்படிதான், இப்ப கூட அவங்களுக்கு 78 வயசு ஆகுது. இப்பவும் அவங்க எல்லாரும் எங்க அப்பாவோட பர்த்டேக்கு, எங்க அம்மாவோட பர்த்டேக்கு, என் பர்த்டேக்கு, என் பசங்க பர்த்டேக்கு எல்லாத்துக்குமே கரெக்டா அந்த போன் போட்டு அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லி அது கரெக்டா விஷ் பண்றாங்க பாருங்க. அவங்க எல்லாம் வந்து அப்படியே இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த ஜீன்லயே வந்திருக்கு அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் அப்படின்னு. ஆனா எங்க அப்பா சுத்த மோசம், அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதனால அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். நானும் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பேன். நான் வந்து எனக்கு இப்ப ரிஃபை பாய் சொன்ன மாதிரிதான் எனக்கு வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கேன். எப்படின்னா என்னோட அந்த ரிலேட் பண்ணிடுவேன் எல்லாத்தையும். நிறைய ட்ரெஸ் வந்து எல்லாருக்கும் எந்த ட்ரெஸ் ஒருத்தவங்க இந்த ட்ரெஸ் கட்டினாங்கன்னா இது இந்த நேரத்துல எடுத்தாங்க, அது அந்த நேரத்துல எடுத்தாங்க, இது இந்த வருஷம் எடுத்தது முதல் கொண்டு எனக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி இந்த சினிமா இந்த வருஷம் பார்த்தோம், இந்த தியேட்டர்ல பார்த்தோம், அதை கரெக்டா சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு அந்த வருஷங்கள் எல்லாமே எனக்கு மறக்காது. ஏன்னா அந்த வருஷத்தையும் அந்த வருஷத்துக்கு நம்ம எங்கன்னா போயிருப்போம், அந்த வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருப்போம். சோ அந்த ட்ரெஸ்ஸையும் அந்த போன ஒரு இடத்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். அது அப்படியே கரெக்டா எனக்கு ஞாபகம் இருக்கும். நான் அதை கரெக்டா சொல்லுவேன். எங்க வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க பாருங்க. இது மட்டும் இல்லாத கிரிக்கெட் மேட்ச் அன்னைக்கு கூட ஏதோ நாங்க கன்னியாகுமரி டூர்ல இருக்கும்போது கூட எங்க மச்சனை வந்து இந்த கிரிக்கெட் பத்தி ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டாரு. அதுக்கு நான் கரெக்டா அந்த வருஷம் நான் கரெக்டா 2007 2011 அப்படின்னு அடிச்சு சொன்னா பாருங்க. இல்ல அப்படின்னு மாத்துறாங்க. அதுக்கப்புறமா அவங்க செக் பண்ணிட்டு அப்புறம் கரெக்ட் தான், அன்னிதான் நம்ம வீட்டுல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அப்ப கூட கேட்டாங்க, நான் அப்ப அந்த நடந்த அந்த இன்சிடென்ட்டை கரெக்டா சொல்லி இந்த நேரத்துல இந்த கிரிக்கெட் மேட்ச் நடந்தது, அதனால நான் அதை ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அத மாதிரி எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும், மோஸ்ட்லி ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி நிறைய சின்ன வயசு நினைவுகள் கூட நிறைய ஞாபகம் வச்சுப்பேன். எல்லாமே ரிலேட் பண்ணி வச்சுப்பேன். இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். எங்க அம்மா வந்து ஓரளவுக்கு எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி கம்மி தான். எங்க சாருக்கு அவருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்ததுன்னா அவருக்கு ஞாபகம் இருக்காது, அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுப்பேன். அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்காரு. நினைவாற்றல் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்குது. நம்ம அதை திருப்பி திருப்பி நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து மறக்காது அப்படின்றதுதான் என்னோட முடிவு. ஆனா எங்க அம்மாவோட அம்மா வந்து சுயநினைவே இல்லாம இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து டெய்லி அந்த தைல பாட்டில எடுத்து அந்த நெத்தியில தடவிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா. அவங்க அந்த நேரத்துல கூட தைலம் இல்ல, அவங்களுக்கு நினைவு கிடையாது, அவங்க வந்து கோமால இருக்க மாதிரி இருக்காங்கன்னா அவங்களோட கை மட்டும் இந்த தைலம் தைக்கிற மாதிரியே அந்த கையில அந்த ஆக்ஷன் பண்ணினே இருக்கு. அது மட்டும் அவங்களுக்கு அது போயினே இருக்கு. அது அவங்களோட மைண்ட்ல அது வந்து பதிஞ்சு போயிடுச்சு. அதுதான் நான் எனக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம கையில தான் இருக்கு நம்மளோட நினைவாற்றல நம்ம திருப்பி திருப்பி நம்ம வச்சுக்கிறது. அதுக்குதான் நம்ம ராமு சார் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் சொன்னாரு. நம்ம நிறைய நியூரான்ஸ் நிறைய நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகணும்னா ஒரு நாளைக்கு நம்ம ரைட் ஹேண்ட்ல பல்லு தேய்க்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல பல்லு தேய்ங்க. அப்ப நிறைய நமக்கு நியூரான்ஸ் வந்து வேலை செய்யும். நிறைய லாங்குவேஜ் படிங்க அப்படின்லாம் சொன்னாரு. ஒருமே லாங்குவேஜே படிச்சுன்னு இருக்காதீங்கன்னாரு.
படிச்சுட்டு மாத்தி மாத்தி லாங்குவேஜ படிங்கனாரு. அதே மாதிரி எழுதி பாருங்க அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நினைவாற்றல்லாம் அதிகமாகும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓகே, வாங்க செல்வகுமார் சார். செல்வகுமார் சார் வாங்க. சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் சொல்லும்பொழுது எனக்கு நிறைய முறை வந்து மறந்துடுவேன் சார். நிறைய விஷயங்கள் வந்து அடிக்கடி மறந்துடுவேன். ஆனால் என்னுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் மட்டும் வந்து என்னால் மறக்கவே முடியாது. எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஜாப் ஓரியன்ட் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஞாபகம் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதர்வைஸ் இப்போ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை வேற சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக நேற்றுக்கு பார்த்த படத்தை கூட வந்து இன்னைக்கு திரும்ப வந்து ஐயோ அது நேற்றுக்கு பார்த்தோமான்றதே ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான கொஞ்சம் எப்படி சொல்கிறது சார், கொஞ்சம் மெமரி வந்து கொஞ்சம் கம்மி தான் சார் எனக்கு. ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்சது. மற்றபடி ஆனால் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக இந்த மொபைல் எல்லாம் வர்றதுக்கு முன்னே எனக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் நம்பர்ஸு, அதாவது முக்கியமாக ஞாபகம்னு சொல்லி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த ஃபோன் நம்பர்ஸு தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேருடைய ஃபோன் நம்பர்ஸ் வந்து எனக்கு அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் இப்போவும் ப்ரெசண்ட் வந்து என் ஒய்ஃபுடைய ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. பட் அதனால என்னன்னா நாங்கள் வந்து எங்கள் குரூப்புக்கே வந்து என் டாட்டர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய லாஸ்ட் 5 டிஜிட் வந்து ஒரே நம்பராக இருக்கும் சார். நான் கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 அந்த டிஜிட் இருக்கிற நம்பர் வந்து ஒரு 6 நம்பர் வச்சுருக்கோம். நான் என் பொண்ணுங்களுக்கு அப்புறமா மாப்பிள்ளை எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு நம்பரை வந்து எல்லாருக்குமே வச்சுருக்கோம் நாங்கள். ஏன்னா இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்க முடியுமான்றது கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் சந்தேகமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு சில நேரங்களில் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு. அதனால என்னன்னா ரெகுலராக இந்த பேங்க் விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் நான் அடிக்கடி மறந்துடுவேன். அதனால நான் தனியாக ஒரு நோட்டு வச்சு அதில் எல்லா பாஸ்வேர்டு மற்ற விஷயங்களெல்லாம் வந்து அதில் எப்போவுமே வந்து ரெகுலராக எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ்வேர்டை மாற்றும்பொழுது பக்கத்துலேயே வந்து ஸ்ட்ரைக் பண்ணி அதில் ஒரு டேட் வந்து போட்டு வச்சுக்கணும் என்னைக்கு மாற்றணும் அப்படின்றது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் போயிட்டு இருக்குது. பட் என்னுடைய மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி நன்றி. உங்க மெமரி எல்லாம் வீக் கிடையாது சார், நீங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறீங்க. நீங்க விஷயம் என்னன்னா உங்களோட இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க தெரியுமா, உங்களோட பிசினஸ். ஆமா சார். உங்களோட பிசினஸ்ல எதுவுமே மறக்கல, எல்லாமே அது எதுவுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன் நல்லா யோசித்து பாருங்க. ஏன் இல்ல, ஏன்னா அது லைஃபோட கனெக்ட் ஆனது. அது உங்களுக்கு கனெக்டடா இருக்கு, நீங்க எப்பயுமே அதோட இருக்கீங்க, தொடர்புல இருக்கிறீங்க. இல்லைங்களா? நீங்க பேசுற மொழியில இருந்து எல்லா வார்த்தையும் நினைவுல இருக்குல்ல நமக்கு. ஆமா ஆமா சார், அதெல்லாம் இருக்கு. நீங்க சினிமா பார்த்தது நினைவுல இருக்கு, சினிமா நீங்க போக்கஸ்டா பார்க்கல. அதுல ஒரு அதாவது சினிமா கூட நீங்க எல்லா சினிமாவும் வந்து உங்களுக்கு நினைவுல இருக்காது. ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்து ரொம்ப ரசிச்சு பார்த்த படங்கள் வந்து நினைவுல இருக்கும். ஆமா சார், ஆமா சார். ரொம்ப ரசிச்சு பார்த்த படங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நீங்க அங்க வந்து போக்கஸ் பண்றீங்க. அங்க வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அந்த சந்தோஷம்ன்ற எமோஷனோட இந்த மெசேஜை கனெக்ட் பண்றீங்க. அப்போ எமோஷனோட கனெக்ட் பண்ண மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். வீட்டுல சண்டை போட்டதெல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல? இருக்கு சார். மறக்குதா? ஆனா சமயத்துல ஞாபகப்படுத்துறீங்க, அவர் மறந்துட்டாரு. இல்ல சமயத்துல மறந்துடுவேன் சார், மறந்துடுவேன். சண்டை போட்டது வேற சார், சண்டை போட்ட விஷயங்கள் எத்தனை நாளைக்கு ஞாபகம் இருக்கும் சார்? அது நான் எப்பவுமே வந்து ரொம்ப, அதாவது காலையில சண்டை போட்டோம்னா கூட சரி, ஈவினிங்ல மறந்துடுவேன் சார். சரி, உங்க பர்த்டே என்னைக்கு? என் பர்த்டே எல்லாம் கரெக்டா தெரியும் சார். 18/10/1967. ஓகே, நீங்க எப்ப முதல்ல பர்த்டே கேக் எல்லாம் வெட்டி சாப்பிட்டீங்க? அது வந்து பெருசா ஞாபகம் இல்லை சார். ஓகே, ஒவ்வொரு பர்த்டேக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லை, எனக்கு என்னுடைய பிறந்தநாள் எல்லா பிறந்தநாள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷர்ட் எடுத்து வந்து தருவாங்க எப்பவுமே. எனக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா கூட சரி,
பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி பிறந்த நாளைக்கு வந்து பசங்க வந்து அவங்களே எல்லாமே பண்ணுவாங்க சார். கேக் இப்போ வெட்டுவாங்க. உங்க அம்மா பர்த்டேக்கு ஸ்டேட் எடுத்து கொடுப்பாங்கன்றது நினைவுல இருக்குல்ல? ஆமா 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 சார். அப்ப அது கனெக்ஷன்ல தானே இருக்குது. அப்போ பல விஷயங்களை நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது, பல விஷயங்களை நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல, நாம தான் காரணம். அது பிரெயின் கிடையாது. பிரெயினுக்கு நாம வேலை கொடுக்கல. ஓகே, புரியுதுங்களா? உங்க ஃபோக்கஸ் கொஞ்சம், ரிப்பீட்டேஷன் கொஞ்சம் இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே சார் மறக்கிறதுன்றது இயல்பு சார், எல்லாருக்குமே இயல்பு சார். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது சார். அவன் எப்பவுமே கல்யாண நாளுக்கு அதை வேண்டாம் கேட்க மாட்டான். நீங்க சொன்ன மாதிரி அவன் கேட்டா கூட நினைவு இருக்கும். அவர் மேல தப்பு கிடையாது, உங்க மேலதான் தப்பு இருக்குது சார். அவங்கதான் அழகா சொல்லிட்டாங்க, எல்லா நாளும் கல்யாண நாளுன்னு சொல்லிட்டாங்க சார். இதுக்கு மேல ரெஃபை பைக்கு தேவையில்ல, விட்டுருங்க. இதுக்கு மேல ரெஃபை பைக்கு என்ன பெருமை வேணும்? எல்லா நாளும் கல்யாண நாள் எல்லா நாளும் கொண்டாடுங்க. ஐயோ ஐயோ, கலக்கிட்டீங்க சார். மனநாள் வாழ்த்துக்கள். இனிமேல் டெய்லி உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் தான் நம்ம மக்கள் சொல்ல போறாங்க. அப்படி ஆரம்பிச்சு வாழ்த்துக்கள். இன்னும் ரிவாபாய நாங்க முதல் தரம் சந்திக்க ஒவ்வொரு நாளும் திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லி அவ்வளவுதான் முடிச்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் வேற வழி கிடையாதுன்னு ஞாபகம் வச்சு போயினீங்க. இல்ல இப்ப சாரு கொடுத்த டிப்ஸ் படி அவ கல்யாண நாளுக்கு எது வேக கேட்காம இருந்தா நல்லது நான் நினைக்கிறேனா. ஏன் இல்ல கேட்டா கொடுப்போம், அவன் எப்பவுமே கேட்கறது இல்ல. ஏன் சார் கேட்டா குடிப்பீங்க? கேட்காத கொடுக்கணும். என்ன தட்டு நாள் திறக்கப்படும் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நினைவு வரும்ல சார் சொன்ன மாதிரி அவன் நினைவுபடுத்துற ஒரு மாசத்துக்கு முன்னால கல்யாண நாள் வருதுங்காண்டு சார். அப்படி இருக்க கூடாது சார். சரி, கல்யாணம் மேடம் பேசுங்க. வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத டாபிக், அதனாலதான் அமைதியா இருந்தேன். எனக்கு நினைவாற்றல் பத்தி பேசுறது இல்ல. நிஜமாவே உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா சின்னதுல இருந்து எனக்கு எதுவுமே அப்படியெல்லாம் எதுவுமே நினைப்பு வச்சுக்கிறது கிடையாது. அதனால மார்க்குமே முட்டையா தான் வாங்கியிருக்கேன். படிப்பேன், அதை புரிஞ்சுக்குவேன். ஆனா அதுல வந்து போய் அதை அப்படியே எழுதி மார்க் வாங்கணுங்கிறதோ அல்லது இப்ப சொல்ற மாதிரி இந்த செய்யுள்கள்லாம் மனப்பாடமா வச்சுக்கிறது அதுவும் முடியாது. இப்போ கவிதை புக்ல எடுத்து நான் படிச்சேன் அப்படின்னா, திருக்குறளை படிச்சா எனக்கு அது பிடிக்கும், படிப்பேன். அதுல இருக்கிறது அப்படியே எனக்கு வந்து ரொம்ப ரசனையோட அதுல இருக்கிற இது எல்லாத்தையும் உள்வாங்குவேன். இது இப்ப இல்ல, சின்னதுல இருந்தே சொல்றேன். அவ்வளவுதான் என்னால முடியும். அதுதான் நானு, வேற வழியே இல்லை எனக்கு. அது எல்லாம் புரியுமே ஒழிய எல்லாம் ரசிச்சிருவேன், அந்த பாயிண்ட் எல்லாமே எடுத்துருவேன். ஆனா திருப்ப அதை வந்து ஞாபகம் வச்சு சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் என்னால முடியாது. ஒருவேளை நான் வந்து அதை சின்னதுல இருந்து மனப்பாடம் பண்ணி பழகாதனாலேயோ, நான் சில சமயம் கமலஹாசனை பார்க்கும்போது நினைப்பேன், ஏன்னா அவர் வந்து சின்னதுல இருந்து எல்லா விஷயங்களையும் மனப்பாடம் பண்ணி அதை பேசுறது, மந்திரங்கள் சொல்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணதுனாலயோ அப்படின்னு நினைப்பேன். நான் அந்த மாதிரியும் பண்ணதில்லை. வாசிச்சிருக்கேன், வாசிக்காம இல்லை, வாசிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனா பெருசா எனக்கு அதை வந்து திருப்ப ரிப்பீட் பண்ணும் போது எனக்கு வராது. ஈவன் நவ் ஆல்சோ இப்போ எனக்கு வந்து ஏதாவது நான் படிச்சு திருப்ப ரிப்பீட்டா சொல்லணும்னா வராது, பார்த்துதான் படிப்பேன். நானே எழுதின கவிதையா இருந்தா கூட எனக்கு வந்து பார்த்துதான் படிக்க முடியும். ஏன்னா நான் எழுதும் போது என்னோட மைண்ட் ஃப்ளோ இருக்கும், அதை நான் எழுதிடுவேன். அது வேற விஷயம். எனக்கு என்ன தோணுது எல்லா இதையும் கண்டென்ட் எழுதுவேன். ஆனா திருப்ப அதை சொல்லணும் அப்படின்னா என்னால முடியாது. சின்னதுல இருந்தே இதுதான் எனக்கு பிரச்சனை. அதனால எனக்கு நினைவாற்றல் இப்பதான் போச்சா அப்பவே போச்சான்னு தெரியல. எனக்கு உண்மையை சொல்லணும்னா இதுதான் உண்மை. சரி, சொல்றீங்களோ அதேதான் மேடம். நானும் குமுதம் சிநேகிதில எத்தனை ஆர்டிகல் எழுதினீங்க இது வரைக்கும்? அது 25 அப்படி இல்ல சார். நினைவாற்றல் என்னோட கேள்வி 25 எழுதுனதுல எந்தெந்த டாபிக் எல்லாம் உங்களுக்கு நினைவுல இருக்கு சொல்லுங்க. நான் இப்ப ரீசெண்டா பார்த்தேன், அதனால வேணா சொல்லுவேன். எல்லாமே ஞாபகம் இல்ல சார். பரவாயில்ல, சொல்லுங்க, எதெல்லாம் ஞாபகம் சொல்லுங்க. எனக்கு டெஸ்ட் வைக்காதீங்க சார். ஐ அம் வெரி புவர். சொல்லுங்க சும்மா சொல்லுங்க. ஏதோ இருக்கு சார். எது ஞாபகம் இருக்கு சொல்லுங்க, கடகடன்னு சொல்லுங்க. எனக்கு நிஜமா இல்ல, சும்மா இருக்க கத்துக்கணும். எது ஞாபகம் இருக்கா அதுதான் சொல்ல சொன்னேன். நான் எல்லாத்தையும் சொல்லல சார். சும்மா இருக்க கத்துக்கணும்னு ஒண்ணு எழுதுனேன், ஆசையை பத்தி ஒண்ணு எழுதுனேன். அது இப்ப ரீசெண்டா நான் பார்த்தனால எனக்கு அந்த ஆசைங்கிறது ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னோட எப்பவுமே அந்த குழந்தைங்களை பத்தி 3 அந்த அடலசன்ட் பீரியடுக்காக 3 இது எழுதினேன். அது பேர் எனக்கு என்னென்ன வச்சேன்னு தெரியல. 3 இது அடலசன்ட்டுக்காக எழுதினேன். தென் அகெயின் when it comes to 10th வந்து கொஞ்சம் அந்த எப்படி பசங்க வந்து படிக்கிறது மட்டுமே இல்லாம தொழிலும் கத்துக்கணும் அப்படிங்கறத ஒண்ணு எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் கல்லூரிக்கு வரும்போது பேரண்ட்ஸ் வாட் தே ஷுட் டூ, கடன் ரொம்ப வாங்காம அதை வந்து சமாளிக்கணுங்கிறத எழுதியிருந்தேன். அப்படிதான் சார், அவ்வளவுதான். நடுவுல ஒரு தீபாவளிக்கு அவங்க ஒண்ணு கேட்டாங்க, அதனால தீபாவளிக்கு ஒண்ணு எழுதுனேன். வேற என்ன யோசித்து பாருங்க. சப்ஜெக்ட் நீங்க பேர் சொல்ல வேணாம், வேற என்ன சப்ஜெக்ட்ல எழுதுனீங்க சொல்லுங்க. பிடிவாதம். அப்புறம் 25 வழியா சார்?
இல்ல நீங்க சொல்லிட்டே வாங்க. வேற என்னென்ன சப்ஜெக்ட்ல யோசித்து பாருங்க. நிறைய சப்ஜெக்ட்ல டிஃப்ரெண்டா எழுதிருந்தீங்கல்ல. காப்பி அடிக்கிறத பத்தி ஒண்ணு எழுதிருந்தேன். அப்புறம் மந்திரம் ஒண்ணு எழுதினேன். மந்திரம் ஞாபக சக்தி பத்தி அந்த மாதிரி. அப்புறம் தெரியல சார், அவ்வளவுதான் இப்ப வரைக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னா கடகடன் எழுதிருவீங்க. என்னன்னு சார் கடகடன் எழுதிடுவேன். அதுதான் சார். இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ நான் வந்து என்ன சொல்லணும், இப்போ ஒரு நினைவாற்றல் நான் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே நினைவாற்றல்னா சார் ஒரே நிமிஷம் சார், நான் முடிச்சிடுறேன். அதாவது என்னன்னா, இப்போ அதுதான் என்னோட நினைவாற்றல். நான் என்னன்னா, இப்ப நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை எடுத்தா மறக்கிறது அப்படிங்கிறது, நான் மறந்தேன்னா அதை தேடி கண்டுபிடிக்கணும்னு தான் நினைப்பேன் ஒழிய நான் மறந்துட்டேன், அது எங்கேயோ வச்சுட்டு நான் மறந்துட்டேன்னு நினைக்க மாட்டேன். ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து ஐ ஃபீல் வி ஷுட் லிவ் இன் ப்ரெசன்ட். இப்போ இந்த ப்ரெசன்ட்ல வந்து என்ன இருக்கோ அப்படியே வாழ்ந்துட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த நாளைக்கு செய்யணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா நாளைக்கு மறந்துட்டேன் அப்படின்னா அதை அப்படியே விட்டுருவேன். ஸோ இட் இஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட் தட் அதை வந்து மறந்ததுனால எனக்கு வந்து இதாகுது. இப்போ மாத்திரை சாப்பிட்ற மாதிரி விஷயம்னா அது கண்டிப்பா அது சாப்பிட மாட்டேன், அவ்வளவுதான். நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடலையான்னு யோசிக்கிற பட்சத்துல எது வந்து சரின்னு பார்ப்பேன். இன்னொரு தடவை சாப்பிட்டேன்னா உடம்புக்கு கெடுதி, அதை விட பெட்டர் இன்னொரு தடவை சாப்பிடாது, அவ்வளவுதான், ஒன்றும் ஆகாது. அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் போவேன் நான். இப்ப இந்த சாரி எல்லாம் கூட பத்தி பேசினாங்க. எனக்கு வந்து நான் நிறைய பேத்துக்கு சாரீஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். வாங்கும் போது ரொம்ப ஆசையா வாங்குவேன். ஆஹா, இது இவங்களுக்கு வாங்குறோம், இந்த எக்ஸுக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி ஆசையா பார்த்துதான் வாங்குவேன் அந்த கலரு. ஆனா அதே சாரி அவங்க கட்டிட்டு வந்து நிக்கும் போது ஞாபகம் இருக்காது எனக்கு. அது நான் தான் வாங்கி கொடுத்தேன்லாம் ஞாபகம் இருக்காது. அதே மாதிரி எனக்கு நான் எடுத்துக்கிட்ட சரியே பல நேரம் ஞாபகம் இருக்காது. அதை போய் நான் கபட்ல பார்த்து இது எப்போ வாங்கினீங்க, இப்ப கூட 2 நாளைக்கு முன்னால கூட எப்போ வாங்கினேன்னே தெரியல எனக்கு. அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். அது எனக்கு இதுதான் இருக்கு, இதை கட்டணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. சம்டைம்ஸ் இந்த போட்டோஸ்ல பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தேன்னா ஓகே இந்த சாரி கட்டணும்னு இருக்கும். ஏதோ 1-2 சாரி தான் மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் ஆகி இருக்கே ஒழிய. அதே மாதிரி நீங்க பழசுலன்னு கேட்டீங்க அப்படின்னாக்க ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸ் எல்லாம் கூட எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஒரு 2 பேர் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. மற்றபடி இந்த டீச்சர்ஸ் நேம், ஃப்ரெண்ட்ஸ் நேம் இது எல்லாமே ரொம்ப அது வந்து நான் போய் பார்த்துக்கலையா என்ன பண்ணல தெரியல. ஆனா வந்து ப்ரெசன்ட்ல லிவ் பண்றேன், அவ்வளவுதான் சார். அது இன்னொன்னு என்னன்னா, இப்போ சில பேர் வந்து நம்ம சில பேர்த்து கூட பழகி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மட்டும்தான் அவங்களோட இது எனக்கு ஞாபகம் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் பார்த்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு இப்ப நீங்க என்னங்க, உங்களுக்கு எவ்வளவு குழந்தைங்க, என்ன பண்றீங்க, அதெல்லாம் மண்டையில ரீட்டைனா ஆகாது எனக்கு. அந்த மாதிரி அவங்க கூட வந்து ஒரு ஒரு 2-3 மாசமாவது பழகினா மட்டும்தான் ஓரளவு ரீட்டைன் ஆகும். ஓகே உங்களுக்கு இவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறது. இல்லைன்னா அது நிக்கவே நிக்காது. நான் அது ஒரு பெருசா நான் அதை வந்து இது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கல. அதான் முக்கியம் எனக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப நகை வாங்கியிருக்கேன்னா இந்த நகை எத்தனை பவுனுன்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஓகேங்களா, நாங்க வாங்கும் போது அத்தனை பவுன் கேட்டுதான் வாங்கியிருப்பேன். அதோட விலையை நான் கேட்கறேன்னா இல்லை எங்க வீட்டுக்காரர் கேட்கிறாரோ, பவுன் அட்லீஸ்ட் எவ்வளவு பவுனுன்னாலும் தெரியணும்ல, அது கேட்டுதான் வாங்கியிருப்பேன். ஆனா எனக்கு இப்ப வந்து நீங்க இப்ப போட்டிருக்கிற இந்த வலையில எத்தனை பவுன்னு கேட்டா தெரியாது. நான் அதை வந்து அவ்வளவுதான் அப்படியே விட்டுருவேன், அதோட சரி. அதனால அப்படிதான் போயிட்டு இருக்கு சார். அதாவது இது வந்து உங்களோட நீங்க மறந்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்களோட போக்கஸ் அதுல இல்ல, அவ்வளவுதான். அதுல ஒண்ணு முக்கியத்துவம் கொடுக்கல, அவ்வளவுதானே தவிர மற்றபடி. சரி, இப்ப நான் ஒரு கவிதை படிக்கிறேன் அப்படின்னா அந்த கவிதை எனக்கு ரொம்ப விரும்பிதான் படிப்பேன். ஆனா திருப்ப ரிப்பீட் பண்ண சொல்லுங்க முடியாது. அது பல பேருக்கு பல கவிதைகள் அவங்க எழுதின கவிதைகள் நினைவுல இருப்பான்னு கேட்டா இருக்காது. எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ரிப்பீட்டடா சொல்ல முடியாது. இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி வந்து நான் எனக்குள்ள நான் இருப்பேன். அதாவது நம்ம சும்மா இருக்க கத்துக்கணுங்கிறது நான் சும்மா எழுதல, சும்மா இருக்க நான் ஆல்வேஸ் ஐ டூ தட். நான் வந்து இப்ப உங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறேன்னா கூட உங்க எல்லாரையும் தள்ளி வச்சுட்டு நான் நானா இருக்க முடியும். amidst the crowd also I will be all alone myself. அந்த ஒரு இது நான் இருக்கிறதுனால எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் சுத்தி நடந்துட்டு இருந்தா கூட எனக்கு அதுக்கு போக முடியாது. நான் ஐ வில் பி வித் மை செல்ஃப். தென் அதுக்கப்புறம் பேசுறதெல்லாம் பேசிட்டு தான் இருப்பேன். இப்போ வந்து கிண்டல் அடிக்கிறதுன்னு வந்துட்டாக்க கண்டினியூஸா கிண்டல் அடிப்போம். ஆனா அதே சமயம் நான் 2 நாளைக்கு முன்னால நான் வருத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருக்கேன். அந்த கட்டுரை வந்து ஒரு கதையை பத்தி எழுதினேன். நம்ம நாராயணமூர்த்தி சார் வந்து அந்த கதையை போட்டோ அனுப்புங்கன்னு கேட்டாரு. சரிங்களா, நான் அதை எடுத்து அனுப்புறதுக்காக அந்த புக் எடுத்து கிளிக் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டேன். அப்ப நான் பேசிட்டு இருந்தது நாராயணமூர்த்தி சார்கிட்டையும் ஸ்டீஃபன் சார்கிட்டையும் கான்ஃபரன்ஸ் கால்ல. அதை எடுத்து நான் போட்டோ எடுக்கிறேன். 4 பேஜ் எடுத்ததுக்கு அப்புறம் சொல்றேன், சார் 42 பக்கம் 49 பக்கம் இருக்கு சார், இதை என்ன ஃபுல்லா எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டேன். அவரு சாரும் வேண்டாம், நீங்க புக்கு எங்க வாங்கினீங்கன்னு சொல்லுங்க, ஆர்டர் போடுங்கன்னு சொல்லிட்டாரு. வச்சுட்டேன், முடிஞ்சிருச்சு கதை.
ஆனா அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் நாராயணமூர்த்தி சாருக்கு மெசேஜ் போட்டேன். அன்னைக்கு நைட்டு ஐ வாஸ் ரீகலெக்டிங், என்னவோ தெரியல வந்து ரீகலெக்ட் ஆச்சு. ஐ ஃபெல்ட் எதுக்கு நான் அப்படி சொன்னேன், அவரை கேட்டிருக்கணும் இல்ல. அந்த பக்கம் நான் 49 பக்கம் அனுப்புனா நீங்க படிக்கிறதுக்கு ஓகேவா, அவரு கம்ஃபர்டபுளா இருந்தா நான் 49 பக்கம் அனுப்புறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. போட்டோ கிளிக் பண்ணி டக் டக் டக்குன்னு அனுப்பிச்சு விட்டுட்டே இருந்திருக்கலாமே, நான் ஏன் அப்படி பண்ணல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாராயணமூர்த்தி அப்போ வந்து நான் என்னன்னா என் மைண்ட் வந்து அங்க இல்ல. ஐ வாஸ் டாக்கிங் டு ஸ்டீஃபன் சார், நாராயணமூர்த்தி சார், 2 பேரும் லைன்ல இருந்தாங்க. வம்பிழுத்துட்டே இருக்கேன். அப்போ பேசிட்டே இருக்கும்போது அதுல கவனம் இல்லை. ஆனா அந்த கவனம் எனக்கு அதுக்கப்புறம் வருது, வந்து சொல்லுது நீ பண்ணது தப்பு, நீ இப்படி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே ஐ ஆஸ்க் சாரி டு நாராயணமூர்த்தி சார், உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா சார் படிக்கிறதுக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னாரா இது ஒன்றும் பிரச்சனை இல்லையே படிக்கலாம். அப்ப ஏன் சார் நீங்களாவது சொல்லியிருக்கலாமே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் 49 பக்கத்தையும் எடுத்து அமைச்சிருக்கலாம்ல, ஒரு வேலை முடிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான தப்புக்கள் நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஐ ஃபெல்ட் இல்ல நம்ம செஞ்சிருக்கோம் பிராக்டிஸ் தானே தவிர மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி பேசிட்டு. ஆனா வந்து அது வந்து எனக்கு திருப்ப வந்து அடிக்கும். இப்ப எனக்கு 2 நாள் ஒரு லாஸ்ட் வீக் முத்துமாலை பேசினாங்கல்ல சார் அந்த மீட்டிங்ல, அவங்க பேசிட்டு இருக்கும் போது பிருந்தா சாரதி, அவர் கவிஞர் பிருந்தா சாரதி வந்து ஜாயின் பண்ணார். அப்ப என்ன ஆச்சு, நான் வந்து அந்த கவிஞர் அந்த பர்டிகுலர் எழுத்தாளருடைய எழுத்தை பத்தி முத்துமாலை பிரைஸ் பண்ணி பேசிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, கவிதைகளை எடுத்து கட்டுரையாக்கியிருக்காரு. சரிங்களா, மற்ற பிறர் கவிஞர்களுடைய கவிதைகள் எடுத்து கட்டுரையா எழுதியிருக்காரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் யுகபாரதி அவர் எழுதியிருக்கிறத நான் படிச்சிருக்கேன் சங்க இலக்கியங்கள் பத்தி. ஆனா வந்து இவரும் எழுதியிருக்காரே பரவாயில்லையே, இந்த மாதிரி நான் கேள்விப்படலைங்கிற மாதிரி பேசிட்டார். பிருந்தா சாரதி கவிஞர் அங்கதான் இருக்கார். சரிங்களா, ஆனா அவரோட நிகழ்ச்சியும் நான் பார்த்திருக்கேன். அவங்க ஒரு எழுத்தாளர் லீலாங்கிறவங்க வந்து கவிஞர் பிருந்தா சாரதியோட ஹைக்கூ எடுத்து ஒரு புக்கே போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், அவங்க பேசுனதையும் நான் கேட்டிருக்கேன். ஆனா எனக்கு அப்ப ஸ்ட்ரைக்கே ஆகல. ஆனா திருப்ப நைட்டு அதே மாதிரி எனக்கு ஏதோ பேசும்போது யோசிச்சுட்டு அடுத்த நாள் காலையில இருந்துச்சு அவர் கவிஞருக்கு நான் மெசேஜ் போட்டேன். சார் நான் வந்து ஐ மிஸ்ட், நீங்க வந்து உங்களுடைய கவிதை இருக்கு, அவங்க லீலா அவங்க எழுதியிருக்காங்க, அதை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப அவரோட புக்கை வாங்கி வச்சிருக்கேன், நான் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. பட் ப்ரெசென்ட்ல லிவ் பண்ண எனக்கு அப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து மண்டையில வச்சுக்கணும், அதை திருப்ப எழுதணும் படிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கிடையாது. நீங்க உங்களுக்கு நீங்க மறக்கணும்ன்றலாம் மறக்கல, நீங்க மறந்து போல, உங்களுக்கு இயற்கையாவே மறக்கல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க உங்களோட போக்கஸ் ஒரு சில விஷயத்துல இருக்குது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அந்த சில விஷயங்களை மட்டும் டக்கு டக்கு ஞாபகம் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறீங்க லைஃபா, மற்றபடி கேர் பண்ணல. சோ இட் இஸ் நாட் ஒரு ஃபால்ட்டும் கிடையாது, மறதியும் கிடையாது. நினைவாற்றல் நினைவு எல்லாம் நார்மலா தான் இருக்குது. நம்ம பேசுற சப்ஜெக்ட் அபரிவிதமான நினைவாற்றல் கிடையாது. நம்ம பேசுற சப்ஜெக்ட் எந்த விதமான, எனக்கு எக்ஸ்ட்ராடினரி நினைவாற்றல் இருக்குது, நான் எக்ஸ்ட்ராடினரி மெமரி. இல்ல ஒன்னே ஒண்ணுதான் சார், வயசுல குறையுதுன்னு இல்ல, எனக்கு ஆரம்பத்துல இருந்து எப்படிதான் இருக்குங்கிறேன். அதுதான் நான் சொல்ல இங்க என்னன்னா, உங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இருக்குது. இது எல்லாருக்குமே ஒரு ஒரு நேரத்திலேயே நம்ம பல விஷயங்களை மறந்துடும், பல விஷயங்கள் நினைவு வச்சுக்கோம். எந்த விஷயங்கள் நினைவு வச்சுக்கோன்னா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒரு கவனத்துல எடுத்துக்கிறோமோ அதுல நினைவுல இருக்கும். எந்த விஷயத்துல கவனம் இல்லையோ அதுல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப எனக்கு ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் எங்க வீட்டுல எனக்கு எந்த ட்ரெஸ் எப்ப எடுத்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்காது. மாலதி அத்தனை ட்ரெஸ்ஸும் சொல்லுவா, என்னோட ட்ரெஸ்ல இருந்து எடுத்த சாரில இருந்து என்னைக்கு எங்க வெட்டிங் டேக்கு எடுத்த ஒவ்வொரு வெட்டிங் டேக்கு எடுத்த சாரியும் அவன் சொல்லுவா. எனக்கு போன வருஷம் வெட்டிங் டேக்கு எடுத்து கொடுத்த சாரியும் மாத்திரம் எனக்கு மறந்து ஞாபகம் இருக்காது எனக்கு. அதே மாதிரி என்னோட ட்ரெஸ் எங்க எடுத்து கொடுத்தோம் அப்படின்றது, எந்தெந்த கல்யாணத்துக்கு யார் யாருக்கு நம்ம தம்பிங்க எல்லாம் யார் யாரு கொடுத்தாங்க ட்ரெஸ், நாம என்ன யார் யாருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோன்றதையும் சொல்லுவா, எல்லாத்தையும் சொல்லுவா, அவளுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த விஷயத்துல எனக்கு போக்கஸ் கிடையாது, நான் மறந்துடுவேன், அதை பத்தி கவலைப்பட. நான் சொல்லிடுவேன், எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குது, உனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குது. நான் சில விஷயங்கள் மாலதி மறந்துடுவேன், பல விஷயங்களை நான் சொல்லுவேன், சம்பந்தம் இல்லாத சில விஷயங்கள் நான் கரெக்டா சொல்லுவேன். அங்கங்க இந்த இடத்துல நீ இது நடந்தது ஞாபகம் இருக்கான்னு நான் சொல்லுவேன். அந்த விஷயங்களை மறந்துடும். மாலதிக்கு இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியால போக்கஸ் பண்றப்ப அந்த ஏரியாவை நம்ம உள்வாங்கி வச்சுக்கிறோம், அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். அந்த ஸ்ட்ராங்காக இன்னொரு முறை நம்ம அதை திருப்பி திருப்பி சொல்றோம். அப்ப நான் திருப்பி இப்ப மாலதி சொல்லும் போது என்ன அவளுக்கு அதுல ரிப்பீட்டேஷன் இருக்குது. எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். சார் இல்ல சார், மறக்கிறோங்கிறதே இல்லைங்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா மறக்கிறது சாரி சார், நான் கொஞ்சம் ஒரே நிமிஷம், நான் காலையில நான் வெளியே போறேன் சார், பின்னால பேசுறேன். குட் பை. நீங்க பின்னாடி எல்லாம் பேசுவேன், மறுபடியும் பேசுங்க.
இல்ல நம்ம காலையில நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டேன், அதுக்கப்புறம் அதை வந்து ரியலைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இது வந்து தவறு So, இல்லை, அது வந்து அதே மாதிரிதான் மறதிங்க. எல்லாருக்கும் சொல்ல வரேன் சார். அந்த அதுதான் உண்மை நினைவாற்றல்ங்கிறது உண்மை இட் வில் கம் பேக் அப்படின்னு தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. உண்மை இப்போ உண்மை நம்ம சிவகுமார் சார் கூட போஸ்ட் ஆபீஸ்க்கு அங்க போயிட்டு வந்தேன்னு சொன்னார்ல, அது பாத்தீங்கன்னா அந்த ரோடு எல்லாம் மாறி போயிருக்கும். நம்ம போனப்ப இருந்த ரோடு வேற, இப்ப இருக்கிற ரோடு வேற. அதனால அதுதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறதுங்கிறது ஒரு இதாவே எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு தான் அதுதான் பாத்துக்கிறேன். அதுதான் உண்மை. சோ இந்த இந்த நிகழ்ச்சியே நம்ம வந்து என்னன்னா, மறதின்றது ஒண்ணு கிடையாது, அது இயல்புன்றது சொல்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை கடைசியா நீங்க பேசுறது நல்லது. வேற யாருன்னா பேசுறது தான், ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் பேசுறது தான் பேசலாம். சார் ஒரே ஒரு விஷயம் நான் கல்யாணி மேம் பேசுனதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். மேம் ஏன் இவ்ளோ ஆக்டிவா இவ்ளோ லைவ்லியா எப்பவும் இருக்காங்க அப்படின்றதுக்கு காரணம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு. நானும் அதை பிராக்டிஸ் பண்ண ட்ரை அதாவது பண்ணேன். நீங்க சொல்லாத விஷயத்த சொல்றீங்க, அவங்க எப்பயுமே அர்ப்பணிச்சுக்கிறாங்க, அது காரணம் என்னன்னு அதுதான் சொல்றீங்க. அதுதான் சார் அதானே? அப்படி சொல்லல சார். நான் மேம் கிட்டயே சொல்லியிருக்கேன். நான் ஆபீஸ்ல ஒர்க்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது இந்த குரூப்பை ஓபன் பண்ணா அவங்க போடுற அந்த 2 பொம்மையை பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம். நான் அதை பார்த்த உடனே நான் சிரிச்சிருவேன் சார். அது மத்த யாருமே அதை மாத்தி சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. சோ அது எப்படி அவங்களால அப்படி லைவ்லியா இருக்க முடியுதுன்னா, அவங்க இந்த மாதிரி மத்த எல்லாத்தையுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம அவங்க அவங்களாவே இருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் 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 அதாவது உண்மை. எது நடந்தாலும் அத வந்து அது நான் தப்பு பண்ணதுனால அது நடந்தது அப்படின்னு இல்ல. அன்னைக்கு நாராயணமூர்த்தி சார் கிட்ட நான் சொன்னதும் ஐ வாண்டட் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங். நான் இப்படி நினைச்சேன் அப்படிங்கறத கன்வே பண்ணிடணும். இப்போ ஒண்ணும் இல்ல, எனக்கு ஏதாவது ஒரு ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் என் பையன்கிட்ட வந்து, டேய் இந்த கதை படிச்சேன்னா அப்படின்னா, மா ஆரம்பிக்காத காலங்காத்தால, என் மண்டைக்கு தெரிஞ்சிருச்சு, என் மூளைக்குள்ள இருக்குது, அது உன் மூளைக்குள்ள போட்டுதான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த சோக கதையை சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி இப்ப எனக்கு நாராயணமூர்த்தி சார் வந்து ஐ ஃபெல்ட் அது செஞ்சிருக்கலாமே அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு சாரி சொல்லிட்டு ஐ ஸ்போக் டு ஹிம். அப்படின்னா மெசேஜ் தான் அனுப்பிச்சேன், சார் பிஸியா அங்க இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி ஈவன் அவரு கவிஞர் பிருந்தா சாரதிக்கும் நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், அவர்கிட்டயும் இது பண்ணிட்டேன். அந்த மாதிரி அது சொல்லிடுவேன். சொல்லிட்டா ஐ எம் ஓகே, லைக் நான் அவங்க எதுவும் நினைச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுனால நான் இதுதான் இந்த நிலைமையில இருந்துதான் நான் பேசினேன் அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணுவேன். அதுக்கப்புறமேலும் இல்ல இல்ல அப்படின்னு தப்பா எடுத்துக்கிறவங்க இருந்தாங்கன்னா நீங்க அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நடந்து போயிடுவேன், அவ்வளவுதான். எக்காரணத்தை கொண்டும் என் மேல எந்த விதமான தப்பையும் நான் எடுத்துக்க மாட்டேன், அவ்வளவுதான். தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கறது இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். என் மேல தப்பு எதுவும் எடுத்துக்க மாட்டேன். அப்படியே பண்ணிட்டேன்னா சாரி கேட்டுருவேன், அவ்வளவுதான். சாரி கேட்டு அடுத்த நிமிஷம் மறந்துட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். ஓகே, முடிச்சுக்கலாமா? சிறந்த வேற பண்பு. ஏதாச்சும் பேசுறீங்க? சக்கரபாணி சார் வாங்க, ஏதோ சொல்ல வரீங்க. இல்ல ஒன்று மட்டும் நிச்சயம் எல்லாரும் பேசுறதுல வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணுமா அது நிச்சயமா மனசுல பதிந்துடுது. அதனால தான் அந்த காலத்து சின்ன வயசுல நமக்கெல்லாம் மனப்பாட பகுதின்னு சொல்லி மெமரைஸ் பண்ணுங்கன்னாங்க. அப்போ மனப்பாடம் பண்ணதெல்லாம் பரவி இப்ப நினைவுக்கு வருது. அந்த ப்ராக்டிஸ் நம்ம இடையில விட்டுட்டோம். சில நேரத்தை ஏதோ ஏனோ தானு அதை கான்சென்ட்ரேஷன் பண்றது இல்லை, அப்படியே ஏனோ தானு விட்டுட்டோம். குறிப்பா இப்ப நான் கூட சார் சில பேர் பார்த்தேன்னா நேருக்கு நேரம் முகத்தை பார்க்க மாட்டேன், எஸ்பெஷலி லேடிஸுங்க ஃபேஸை பார்க்காத நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்க தெரியல. என் கான்சன்ட்ரேஷன் அந்த இடத்துல இல்லை. நாட் ஒன்லி லேடிஸ், ஜென்ஸும் கூட சரி. நேருக்கு நேராக பார்த்தா அவங்களுடைய உருவம் மனசுல பதியும். அதை இப்படி இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படிலாம் பார்க்கும்போது பதிய மாட்டேங்குது. ஆனா நான் எனக்கு சின்ன வயசுல இன்னொரு ஆர்வம் சார், கலைஞருடைய ஒரு ஒரு வசனத்தையும் மனப்பாடம் பண்ணுவேன். அவரு இந்த பூம்புகார், பூமாலை இந்த மாதிரி சினிமாக்கள்ல முதல்ல இன்ட்ரோடக்ஷன் அவருடைய வசனம் வரும். பூமாலை, புதுநிலவு, கோலமயில், கூவும் குயில் என்றெல்லாம் புகழப்படும் வஞ்சியர் உலகிலே, சீதையின் சோகம், அகல்யாவின் வாட்டம், தமயந்தின் துயரம், இப்படி அடுக்கடுக்கா பாடுறதெல்லாம் ஏதோ ஒரு வேகத்துல அப்படியே மனப்பாடம் பண்ணது. அந்த நேரத்துல மனப்பாடம் பண்ணது இப்போ இந்த வயசு வரைக்கும் நினைவு வருது. ஆனா ரீசெண்டா நடந்த நிகழ்ச்சிகள் அப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் எதுல வைக்கிறோமோ அது நிச்சயமா மனசுல பதியுது. அது நமக்கு வசதியா இருக்கு. ரொம்ப நன்றி சார். சக்கரபாணி சார், எனக்கும் உங்களை மாதிரியே தான், யாரையும் ஞாபகம் இருக்காது. நேத்து பார்த்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தா ஞாபகம் இருக்காது. ஏதோ உங்களை எல்லாம் ஸ்கிரீன்ல பாத்துட்டே இருக்கிறது கொஞ்சம் தெரியுது, அவ்வளவுதான். இப்ப கல்யாணி அம்மா சொன்ன மாதிரி ஒரே ஒரு வாசனை சக்கரபாணி சார்னு சொன்னாரு. அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பாரதிதாசனுடைய கவிதைகள். அது வந்து இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது.
பாரதிதாசனுடைய எல்லா இதையும் படிச்சிருக்கேன், எல்லாமே ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த ஒரு வரி, இந்த ஒரு 4-5 வரி மட்டும் மறக்கவே மறக்காது. அது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தது. நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டார் காதற் கொள்ளையின் சாம்போ, வான சோலையிலே பூத்ததனை பூவோ, சொக்கவள்ளி பார்க்க உடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடல் மாறி குளிரடி ஒளிப்பிளம்போட, அந்த மாதிரி அந்த இது வந்து அப்படியே எப்போ பார்த்தாலும் அந்த திருப்பி வருவோம். அப்புறம் இன்னொன்று வந்து நிகழ்வு வந்து, என்னுடைய நண்பர் ஒருத்தர், இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த நண்பர், எனக்கு அவருக்கு ரொம்ப போட்டி படிக்கிறதுல. ஸ்கூலில் அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தான், நான் 2வது வந்தேன். அந்த ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பயும் போட்டி வரும். ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும்தான் அவனை வந்து நான் தோற்கடிச்சேன். வந்து தோற்கடிச்சதுன்னா என்ன வந்து, எப்பா நீ என்னப்பா வந்துட்டு உன்னை எப்படியாவது ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அவனோட போட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். படிப்பில் வந்து எங்களோட வாத்தியார் வந்து சொல்ல, படிப்பில் பொறாமை வேணும்பாரு, மீதில் பொறாமப்படக்கூடாது, படிப்பில் மட்டும் பொறாமை வேணும்பாரு. அந்த பொறாமை என்னன்னா அவங்க கூட எப்படியாவது அவனை வந்து ஒரு தடவையாவது நம்ம அடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு தடவை அடிச்சு காட்டும் போது நான் ஒரு தடவை அரைவாள் படிச்ச ஆஃப் இயர்லி எக்ஸாமில் வந்து நான் வந்து முதல்ல வந்துட்டேன். அவன் வந்து அவன் அதை ரொம்ப ஃபீல் பண்ணான். அது எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்குது. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டானேன்னு சொல்லி. அவர் வந்து இந்த பூட்டு செய்கிற வேலை தான் அவங்க அப்பா செய்கிற வேலை. அவருக்கு வந்து மகன் என்ன படிக்கான் ஏது படிக்காங்கிறதுலாம் தெரியாது. எங்கள் அப்பா வந்து ஒரு வாட்ச்மேனாக இருந்தார் அப்போ. அதனால் நாங்கள் இதை பற்றியெல்லாம் கவலை. என்னுடைய ஒரே நண்பன், அவனும் என்னுடைய பேர் ஆறுமுகம்னு பேர் தான். வந்து தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்திருக்கேன். எப்பயுமே கதரை மட்டும் அணியக்கூடிய அவரை எப்பயுமே வந்து காந்தின்னு தான் சொல்லுவாங்க. வந்து அந்த அளவுக்கு வந்து இருந்த ஒரு நண்பர். வந்து அவர் ஒவ்வொரு தடவையும் அந்த தெருவை கடந்து போகும்போது இந்த எனக்கு ஆளை காணுமே, இவனை பார்க்கணுமே இருப்பேன். அவங்க அப்பா அம்மாலாம் போயிட்டாங்க. அந்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சொந்த மதுரைக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவன் விலாசத்தை தேடி நிறைய பேர்ட்ட கேட்டுக்கிட்டு இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை. வந்து வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன். வந்து அவன் காந்தியவாதியாக மாறினதுனால அந்த ஃபேஸ்புக்கில் கூட இன்னும் வந்து அவன் இதை எதுவுமே போட்டுக்கல வச்சுக்கல. வந்து அதனால அதுவும் வந்து விட்டு போச்சு. வந்து அதுதான் அடிக்கடி மறந்து போகிறது. வந்து கடைக்கு போனால் என் ஒய்ஃபு சொல்லி விடுவாங்க, வெண்டைக்காய் கத்திரிக்காய் வேணும் எல்லா லிஸ்ட்டு எல்லாம் மறந்து போவோம். அதுலேருந்து எழுதிக்கிட்டு தான் போவேன். நான் ஃபோனில் வந்து மெமரி இதில் வந்து ஒர்க்கில் வந்து எழுதிக்கிட்டு போவேன். அப்படியும் மறந்து போயிடுவோம் வந்து சில இதில் வந்து. அப்புறம் இந்த திருமண நாளை பற்றி சொன்னீங்க. நான் எப்பயுமே அதை பற்றியெல்லாம் ரொம்ப பெரிய சட்டம் பண்ணுறதும் கிடையாது. என் ஒய்ஃப் அதுக்கு முன்னக்கூடியே வந்து இன்னைக்கு பையன் பிறந்த நாள், இன்னைக்கு திருமண நாள்னு சொல்லிடுவாங்க. நான் கடைக்கு போகும்போதெல்லாம் நான் இதுக்குன்னு புடவையெல்லாம் வாங்குறது கிடையாது. இதெல்லாம் என்னென்ன எங்கே நல்ல நாள் கொண்டு எதுக்குமே கொண்டாடுறது கிடையாது. நாங்கள் எப்பயும் நல்ல நாள்னா வந்து இந்த ஆசிரம உதவுங்கிறவங்களுக்கு போவோம், அங்கே போய் இருந்தோம். அதனால் அது எங்களுக்கு எதுவுமே அது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. என் மனைவி வந்து எப்பயும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. வந்து எல்லாருடைய பிறந்த நாளும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. நான் எப்பயாவது கடைக்கு போனேன்னா ஏதாவது நல்ல புடவை இருந்ததுன்னா நான் வந்து புடவை வாங்கி நான் எப்பயுமே உள்ளே ஸ்டாக் பண்ணி வச்சிருவேன். வந்து நான் வந்து இதுக்குன்னு வாங்குறது கிடையாது. எப்போவாது போனாலும் சரி. என் ஒய்ஃப் இது வரைக்கும் கல்யாணம் முடிச்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களா தனியாக ஒரு புடவை கூட ஒரு ரவிக்கு கூட எடுத்தது கிடையாது. இது வரைக்கும் நான் தான் எடுத்து கொடுத்துருக்குறேன். என்ன நீங்களே எடுத்துகிட்டு வாங்க, எல்லாரும் உங்களுக்கு தெரியுங்க அப்படின்ட்டுருவாங்க. அதனால் எப்பயாவது பார்த்தா இது நல்லா இருக்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சி நானே போய் வாங்கிட்டு வரது தான். மற்றபடி இது வரைக்கும் அவங்க வாங்கினதில்லை. புதுசாக இன்னும் ஒரு 5-6 படம் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வந்து கேட்டால் இது ஒரு நல்ல நாளைக்கு கொடுத்து ஒன்று அப்படியே கொடுத்தாம அப்படியே வந்து பழசாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். புதுசு வந்து பழசாயிரும். வந்து புதுசு வந்ததுனால இதுதான் சார் என்னுடைய ஞாபகம்லாம். அவ்வளோதான். அந்த குடும்ப நிகழ்வுகளை பொறுத்தவரையில் அவ்வளோதான். வந்து பிள்ளைங்க வந்து நல்லா படித்து வரணுங்கிற அந்த வைராக்கியம் மட்டும் எப்படி இருந்தது. எப்படியாவது வந்து பிள்ளைங்களை நம்மளை விட நம்ம பிள்ளைங்க நல்லா வரணும், அந்த ஒரு ஞாபகம் வந்து வெறித்தனமாக இருந்தது ஆரம்பத்தில். அதனால தான் வந்து எங்கள் அப்பா ஒருத்தர் சொல்லுவார், மிலிட்ரிக்காரனால பட்டாளத்துக்காரனால நானும் பட்டாளத்துக்கு போக ஆசைப்பட்டேன். ஏர்ஃபோர்ஸை செலக்ட் ஆகி எங்கள் அம்மா போக விடாமல் கெடுத்துட்டாங்க. வந்து அதனால அது அந்த வருத்தம் எனக்கு நின்றுட்டு சரி நான் போகாத வந்து என் பையன் வந்து நேவிக்கு செலக்ட் ஆகும்போது இங்கே யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் செலக்ட் ஆச்சு. அந்த செலக்ட் ஆனது வந்து அந்த லெப்டினன்ட் கர்னல் சொன்ன வார்த்தை வந்து யூ ஆர் த ஒன்லி பர்சன் மிஸ்ஸிங் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ வில் ஃபீல் லேட்டர் அப்படின்னு சொல்லி அந்த டெல்லியிலேருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் கமாண்ட் வந்து ஆஃபீஸர் கமாண்டிங் சொன்ன வந்து அந்த வாசகம் என்னை வந்து தச்சுக்கிட்டே இருந்தது. அது வந்து மறக்கவே முடியாது. அதை வந்து நிறைவேற்றினது எப்போ போச்சுன்னா கனடாவில் போய் எப்போ என் பையன் வந்து நான் நேவியில் செலக்ட் ஆகினப்போ நான் வந்து இந்த மாதிரி லெப்டினன்ட் ஜாயின் பண்ணேன்னு என் வாழ்க்கையே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் வந்து மறக்க முடியாத சந்தோஷமான நாள். நான் எப்பயோ வச்சு நினைவுகளை வந்து அதை வந்து நிறைவேற்றி கொடுத்தான் ஃபுல்லாக போது அது வந்து அப்படி மனசுக்கு அப்படியே கலங்குன மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. அது வந்து ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் சரி என்ன நினைக்கிறாங்க. மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம். ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அதாவது ஒரு 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 நம்ம எல்லாம் வந்து ஒரு திருப்பி பார்த்தல் தான் இந்த நிகழ்ச்சி. என்னன்னா மறதின்றது ஒண்ணு கிடையாது. முக்கியமா மறதின்றது இயல்பு. வயசானா மட்டும்தான் மறந்துடுறோம் அப்படின்றது நினைக்கிறத முதல்ல நாம நிறுத்தணும். ஏன்னா வயசானா மறந்துடுறோம் அப்படின்னா நீங்க பக்கத்து தெருவில் இறங்கி போயிட்டு திரும்பி வராதுன்னீங்கன்னா நீங்க மறந்துட்டீங்கன்னு அர்த்தம், ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். நீங்க போறீங்க வரீங்க,
பக்கத்துல இருக்கிறவங்க குழந்தையோ பையனோ பார்த்து இப்ப இந்த மீட்டிங் வரோம் எல்லாரும் நினைவுல இருக்கிறப்ப பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணுது. ஒவ்வொருத்தரோட நினைவுலையும் நான் கரெக்டா இருக்குது, சரியா பயன்படுத்துறோம். நம்ம பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்தணும்னா எல்லா நினைவுகளும் சிறப்பா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அது என்ன வயசா இருந்தாலும் பரவாயில்ல. வயசுல நாம உடல்நிலை குன்றும் பொழுதோ மனநிலை குன்றும் பொழுதோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போதுதான் இந்த மாற்றங்கள் வருமே தவிர, மனநிலையும் உடல் நலமும் நல்லா இருக்கிறப்ப நமக்கு மறதின்றது இயல்பு தானே தவிர அது ஒரு வியாதி கிடையாது. வயசாச்சுன்னா மறந்துட்டேன், எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றத நிறுத்தணும் அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். இயல்புன்றதை நம்ம நினைச்சுக்கணும். எனக்கு நினைவுல வரல சார், நான் யோசித்து சொல்றேன் அப்படின்னு சொல்றேன்னா அதுதான் இயல்பு. வயசாயிடுச்சு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றது இனி அதை சொற்களை சொல்ல வேண்டாம் அப்படின்றதுதான் இந்த நம்ம நோக்கமே தவிர, மற்றபடி நம்மளோட நினைவுகளைகள்லாம் எல்லாருக்குமே சிறந்து விளங்குது, சிறப்பாகவும் இருக்கிறோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை என்பது நிரூபிக்கணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. சார் ஒரே ஒரு பாயிண்ட் சார், நம்ம அந்த அல்சைமரையும் நம்மளுடைய நினைவாற்றலையும் தயவு செஞ்சு அதை ஒப்பிட்டு பேச வேண்டாம். அது ஒரு நோய், அது தனியா இருக்கணும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆமா, அது உண்மை. அதுதான், அதாவது எந்த பிரச்சனையும் நீங்க மனநல பிரச்சனைகள் வேற, மனநலம் நம்ம சின்ன சின்ன சாதாரண மாற்றங்கள்ன்றது இயல்பான நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது ஒரு நடைமுறைக்கு உரியதுன்றத நாம நினைவுல கொண்டோம்னா நாம தெளிவா இருப்போம், நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். மனதளவுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை தவிர, மற்றபடி யாருமே இனி வயசாயிடுச்சு மறந்துட்டேன்றத சொல்றதை நிறுத்துங்க. வேற யாருன்னா சொன்னாங்கன்னா இந்த நிகழ்ச்சியை ரெக்கார்டை கொடுத்து இதை பாருங்கன்னு சொல்லுங்க. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.